Good morning everyone. So in the video we are going to discuss about the most important case for your university practical. Okay va? So உன்னோட university practical இந்த கேஸ் இல்லாம நடக்கவே நடக்காது சார் அப்படின்னா இந்த கேஸ் தான் சரியா. இட் இஸ் நத்திங் பட் செரிப்ரோவாஸ்குலர் ஆக்சிடென்ட் சரியா. சிபிஐ கேஸ்ன்னு சொல்லுவாங்க. உனக்கு லாங் கேஸாகவும் வைக்கலாம் அல்லது ஷார்ட் கேஸாகவும் வைக்கலாம் சரியா. ஷார்ட் கேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோட்டார் சிஸ்டம் மட்டும் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லுவாங்க, அல்லது செரிபல்லர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் சரியா. செரிபல்லர் எக்ஸாமினேஷன், ஸோ கோஆர்டினேஷன் டெஸ்ட் அதை மட்டும் பண்ண சொல்லுவாங்க சரியா. ஸோ மேக்ஸிமம் உனக்கு வந்துட்டு லாங் கேஸ்லேயே வச்சுருவாங்க ஓகேவா. ஸோ லாங் கேஸில் வச்சாங்கன்னா ஃப்ரம் ஹிஸ்ட்ரியிலேருந்து அப் டு எக்ஸாமினேஷன் வரைக்கும் நீ எக்ஸாமின் பண்ணணும் சரியா. ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் மீ ஆல்சோ சரியா. நான் என்னோட ஃபைனல் இயரில் எனக்கு ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ண கேஸே இதுதான், செரிப்ரோவாஸ்குலர் ஆக்சிடென்ட் தான். என்னோட சீஃப் சார்கிட்ட போயிட்டு நான் ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ணதே இதுதான். எனக்கு அந்த டயத்தில் ஏன்னா இப்போ என்கிட்ட சொல்கிறாங்க நிறைய பேர், சார் இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு சிபிஐ கேஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது எதை படிக்கிறது எதுவுமே தெரில. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி. அந்த டயத்தில் நீங்கள் இருந்த இடத்துல தான் நானும் இருந்தேன் ஓகேவா. ஸோ ரொம்ப வெரி ரொம்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஈஸியான கேஸே கிடையாது. எல்லா டீச்சரும் சொல்கிறது இதுதானே, பட் இட் இஸ் அ வெரி வெரி ஈஸி ஓகேவா. ஸோ சிஎன்எஸ் கேஸ் வந்துட்டு வச்சாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஐவால் நல்லா ஆன்சர் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல தோதுவான கேஸ்னால் அது சிஎன்எஸ் கேஸ் தான் சரியா. ஸோ நான் இந்த வீடியோவில் தெளிவாக ஓகேவா, ஸோ ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நான் வந்து தெளிவாக சிஎன்எஸ் கேஸை டிஸ்கஸ் பண்ணுறோம் சரியா. ஸோ பண்ணி முடிச்சிடலாம். ஸோ முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஐ வில் ஷேர் மை நோட்ஸ் ஓகேவா. ஸோ அதை படிச்சிருங்க, யூ வில் வெரி கிளியர் இன் சிஎன்எஸ் கேஸ் ஓகேவா. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ ஸ்டார்ட் ப்ரெசென்டிங் அப் டு சம்மரி. வி வில் டிஸ்கஸ் த எக்ஸாமினேஷன் பார்ட் லேட்டர். ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்கள். Good morning, sir. Thank you for this opportunity. I will be presenting the case of a 54-year-old Mr. Arumugam, residing with Kadayam. His occupation was farmer, came to the OPD with the chief complaint of difficulty in using his right upper limb and lower limb for the past 3 days, deviation of angle of mouth to the left for the past 3 days. History of presenting illness. The patient was apparently normal 3 days back. He went to sleep normally. On the next day morning, at about 5 a.m., when he woke up, he found difficulty in using his right upper and lower limb with deviation of angle of mouth to the left side. The weakness is confined more to the upper limb than lower limb. The weakness is sudden in onset, progressive, and attained its peak 3 hours after the onset. This episode is not accompanied with headache, vomiting, blurring of vision, or loss of consciousness. He was immediately taken to the nearby PHC and was referred to TVMCH. The patient is now improving. History of difficulty in raising his upper limb and above the head. History of difficulty in mixing the food. History of difficulty in getting up from squatting position. History of difficulty in holding the slippers. No history of difficulty in raising the head from the bed. No history of difficulty in turning head from side to side. No history of difficulty in rolling over the bed. No history of disturbance in consciousness or orientation. No history of memory, speech, behavioral or emotional disturbances. No history of disturbance in appreciating smell. No history of blurring of vision or disturbance in appreciating colors. No history of drooping of lids, double vision or difficulty in moving the eye in all directions. No history of difficulty in appreciating sensation over the face or difficulty in chewing. No history of deviation of angle of mouth to the left, history of stasis of food in the mouth and drooling of saliva present. No history of hard of hearing, tinnitus or vertigo. No history of nasal regurgitation of food or nasal twang of voice. No history of difficulty in turning the head from side to side. No history of difficulty in rolling over the bed. No history of difficulty in mixing the food or initiate swallowing. No history of difficulty in appreciating the sensation of clothes. No history of difficulty in appreciating hot and cold. No history of difficulty in appreciating pain. No history of tingling or numbness. No history of involuntary movements. No history of difficulty in reaching the objects. No history of difficulty in bringing food to the mouth. No history of difficulty in initiating micturition. No history of frequency, urgency or incomplete evacuation of bladder. No history of bowel disturbances. No history of injury to the head. No history of fever with neck stiffness. No history of chest pain or palpitation. No history of diarrhea or ear discharge. Then past history. No history of similar complaints in the past. No history of transient ischemic attack or reversible ischemic neurological deficit. No history of diabetes,
hypertension, tuberculosis, bronchial asthma, and epilepsy. No history of sexually transmitted disease exposure. No history of any drug intake. Personal history. The patient is non-vegetarian, chronic smoker for the past 30 years. He smokes 30 BD per day. Smoke years 600, pack years 30. Chronic alcoholic for the past 30 years. Family history. No history of similar complaints among family members. Summary. A 54-year-old male, a chronic smoker and an alcoholic, came with the complaints of difficulty in using his right upper and lower limb with deviation of angle of mouth to the left for the past 3 days. This episode is sudden in onset, progressive, and is not accompanied by vomiting, headache, blurring of vision, or loss of consciousness. This is a case of cerebrovascular accident, probably of thrombotic etiology. Okay, very good. So your patient ages would be 54 years. Okay. So your patient name is what? Mr. Arumugam. Arumugam. Okay, why are you asking the name of the patient? Any relation with the case? Sir, for identifying the patients, that's the reason the patient may feel comfortable with us. Okay, very good. So name should be asked for identity of the patient. Okay, first point, ஐடென்டிட்டி ஆஃப் தி பேஷண்ட். ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம ஐடென்டிட்டி கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேம் கேட்குறோம். ரெண்டாவது ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸுக்கு, சரியா. மூணாவது விஷயம் எதுக்காக நம்ம நேம் கேட்குறோம் அப்படின்னா, நம்ம நேமை சொல்லி கூப்பிட்றதுனால பேஷண்ட் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. பரவாயில்ல, நம்ம டாக்டர் நம்மளை வந்துட்டு பேர்லாம் சொல்லி கூப்பிட்றாரியா ஓகேன்னு சொல்லிட்டு ஸோ ஹிஸ்ட்ரியை வந்துட்டு கிளியராக கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ நேம் ஷுட் பி ஆஸ்க்டு ஃபார் திஸ் 3 purpose. ஓகே. வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏஜ்? யுவர் பேஷண்ட் ஏஜ் இஸ் 54 years. ஓகே. ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏஜ்? For old age people, thrombotic stroke most common. Old age people, thrombotic stroke. Very good. Old age people ku thrombotic stroke most common hour. Very good. Okay. If young age people, embolic stroke is more common. Embolic stroke is more common in young age people. Very good. Okay. So young age people ku வந்து பார்த்தா அப்படின்னா embolic stroke, இந்த meningitis இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா young age people க்கு தான் வரும். ஓகேவா. ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக் வரும், நமக்கு தெரிஞ்ச பார்க்கின்சன் டிசீஸே வரும், சரியா. ஓகே. ஸோ ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செக்ஸ் இன் திஸ் பேஷண்ட்? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செக்ஸ் இன் யுவர் கேஸ்? ஐ டோன்ட் நோ சார். ஓகே, வெரி குட். பரவாயில்ல. ஸோ மேல்ஸில் ஸ்ட்ரோக் இஸ் மோர் காமன். ஓகேவா. ரெண்டாவது மேல்ஸ் அதிகமாக வந்துட்டு நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறாங்கிறதுனால மேபி ஆக்சிடென்ட் கூட ஆகலாம். ஸோ ஃபீமேல்ஸை கம்பேர் பண்ணும்போது மேல்ஸுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ரோக் இஸ் மோர் காமன். ரெண்டாவது இந்த ஆக்சிடென்ட் இந்த மாதிரி இன்ஜுரிஸ்னால வந்துட்டு ஹெட் ட்ராமா இஸ் மோர் காமன் இன் மேல்ஸ். ஓகேவா. ஃபீமேல்ஸில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா மைக்ரைன் இஸ் மோர் காமன். ஓகேவா. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செக்ஸ் இன் சிஎன்எஸ் கேஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆக்குபேஷன்? வை ஆர் யூ ஆஸ்கிங் ஆக்குபேஷன்? Sir, my patient is farmer, so he may be more exposed to pesticides. The pesticides are may cause neurotoxicity. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து நிறையா இந்த பூச்சி மருந்து இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு வயலில் வந்துட்டு அடிப்பாங்க, சரியா. ஸோ அந்த பெஸ்டிசைட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா நமக்கு நியூரோடாக்சிக் சிம்டம்ஸ்லாம் வந்துட்டு காஸ் பண்ணும். ஸோ அதனால தான் ஆக்குபேஷன் கேட்குறோம். ஸோ யுவர் பேஷண்ட் இஸ் ஃபார்மர். ஓகே. ஸோ இப்போ ஒரு ஹெவி லேபர் ஒர்க்கு வந்துட்டு செய்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு பேஷண்ட் டீட்டெயிலை நம்ம வந்துட்டு கேட்கணும்னா அதுக்கான ரீசன்லாம் இதுதான். ஓகேவா. ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ், வாட் இஸ் யுவர் சீஃப் கம்ப்ளைண்ட் ஆஃப் தி பேஷண்ட்? It's a difficulty in using right upper limb and lower limb and the deviation of angle of mouth to the left side. Okay. So difficulty in using right upper and lower limb. So what it suggests? ஸோ உன்னோட பேஷண்ட்க்கு ரைட் அப்பர் லிம் அண்ட் ரைட் லோவர் லிம் வந்துட்டு அவருக்கு வேலை செய்யலை, சரியா. ஸோ ஹி கான்ட் மூவ். ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ்? ஸோ வாட் இட் சஜஸ்ட்? Corticospinal tract involvement or motor cortex involvement. Corticospinal tract involvement or motor cortex. Okay, very good. On the contralateral side. Contralateral side la. Okay. So your patient is right handed or left handed? இதை நீங்க கேட்கலையா? No sir. Okay. So ஒரு பேஷண்ட் ரைட் ஹேண்டடா லெஃப்ட் ஹேண்டடாங்கிறது நீ வந்துட்டு பேஷண்ட் டீடைல்லே கேட்கலாம் அல்லது நீ சம்மரியில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ யுவர் பேஷண்ட் இஸ் ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்ட், அது நீ கேட்கணும். ஓகேவா. அது ரொம்ப முக்கியம். ஸோ எதுக்காக ஒரு நம்ம ஹேண்டட்னஸை பற்றி கேட்குறோம் அப்படின்னா
ஸோ ஹேண்டட்னஸ் வந்துட்டு நமக்கு ஒரு 2 முக்கியமான விஷயத்தை தரும். ஒன்று, டாமினன்ட் லோப் இன்வால்வ் ஆகியிருக்கா இல்லையா, ஓகேவா. ஸோ டாமினன்ட் லோப் இன்வால்வ் ஆகிருக்கா இல்லையா. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா, இன்கேஸ் டாமினன்ட் லோப் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, ஸோ இட் இண்டிகேட்ஸ் மெடிக்கோ லீகல் இம்பார்ட்டன்ஸ், ஓகேவா. ஸோ டாமினன்ட் லோப் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் மெடிக்கோ லீகல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இட் ஹேஸ் புவர் ப்ரோக்னோசிஸ், ரொம்ப முக்கியம். ஸோ உன்னோட பேஷண்ட்டுக்கு டாமினன்ட் லோப் ரைட் சைட் இன்வால்மெண்ட், ரைட் ஹேண்டட். ஸோ ரைட் சைடு வந்து இன்வால்மெண்ட் இருக்கு. ஓகே. ஸோ ஃபார் ரைட் ஹேண்டட் பீப்புள் which is the dominant lobe? Left side, sir. Left side, very good. So for left-handed people, which is the dominant lobe? Right side. Right side. So in 50% of the left-handed people, the dominant lobe would be on the left side itself. Okay. So ரொம்ப ரேரா 50% of the people க்கு வரலாம், மேபி வரலாம், ஓகேவா. So okay. So what is the name for right-handed people and what is the name for left-handed people? Can you tell? Right-handed people நாம என்ன சொல்லுவோம், left-handed people நாம என்ன சொல்லுவோம்? Don't know, sir. Okay, பரவாயில்ல. ஓகே. ஸோ லெஃப்ட் ஹேண்டட் பீப்புள் ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் சவுத் பா அப்படின்னு சொல்லுவோம், சரியா. ரைட் ஹேண்டட் பீப்புள் ஆர்த்தோடாக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இது சும்மா எக்ஸ்ட்ரா தான் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ யூ ஆர் ஆஸ்கிங் டீவியேஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் மவுத். ஓகே, பேஷண்ட் கம்ப்ளைண்ட் இஸ் டீவியேஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் மவுத். வாட் இட் இண்டிகேட்ஸ்? It indicates facial nerve involvement, sir. Facial nerve involvement, okay. And also it helps to confirm the lesion in brain. Confirm the lesion in brain. Okay, so if the facial nerve involvement னு சொல்லிட்டீங்க, which tract is involved? ஸோ ஒரு மோட்டார் வீக்னஸ் இருக்கு, உன்னோட பேஷண்ட்டுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் மூவ் பண்ண முடியல, மோட்டார் வீக்னஸ் இருக்கு. UMN lesion. I am asking which tract is involved. இப்போ உன்னோட பேஷண்ட்டுக்கு மோட்டார் வீக்னஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் மோட்டார் வீக்னஸ் இருக்கு. ஸோ உன்னோட பேஷண்ட்டுக்கு ரைட் சைடில் மூவ் பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது நீ கார்டிகோ ஸ்பைனல் ட்ராக்ட் இன்வால்வ்னு சொல்லிட்டு, ஃபேஷியல் நோ இன்வால்வ்மெண்ட் அப்படின்னா which tract is involved? Corticobulbar. Very good. Corticobulbar tract. So for cranial nerve involvement, corticobulbar tract is involved. Corticobulbar tract. Very good. Okay. So what is the importance of asking history of presenting illness? To elaborate the chief complaints. Okay. உன்னோட பேஷண்ட்டுக்கு மறுபடியும் அகைன் ரிப்பீட் பண்ணுங்க. உன்னோட ஹிஸ்டரி ஆஃப் presenting illness எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் பேஷண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த கம்ப்ளைண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு, அதுக்கப்புறம் எந்த பிஹெச்சி போனாங்களா இல்லை எந்த ஹாஸ்பிட்டல் போனாங்களாங்கிறத அதை நீங்கள் ஒரு பேராகிராஃபாக எழுதிருந்தீங்களா, அதை ரிப்பீட் பண்ணுங்க. 3 daysக்கு முன்னாடி பேஷண்ட் நார்மலா இருந்தாங்க சார். நைட் நார்மலா தான் தூங்கியிருக்காங்க. இயர்லி மார்னிங் எழும்போது ஒரு 5 o'clock எழும்போது அவங்களோட ரைட் அப்பர் லிம் அண்ட் லோயர் லிம் யூஸ் பண்ண முடியல. அப்புறம் உங்களோட மவுத் வந்துட்டு லெஃப்ட் சைட்ல டீவியேஷன் ஆயிருக்கு சார். லெஃப்ட் சைட்ல டீவியேஷன். அந்த அவங்களோட வீக்னஸ் வந்துட்டு அப்பர் லிம்ல தான் அதிகமா இருக்கு கம்பேர் டு லோயர் லிம். ஓகே. அப்புறம் அவங்க 3 hours அப்புறமா வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு பிஹெச்சில அட்மிட் பண்ணிருக்காங்க சார். அவங்க அப்புறமா இங்க ரெஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ பேஷண்ட்டுக்கு அந்த டைம்ல வந்து ஹெட் ஏக், வாமிட்டிங், பிளரிங் ஆஃப் விஷன், கான்சியஸ்னஸ் லாஸ் ஆகுது, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். இப்போ பேஷண்ட் வந்து இந்த 3 daysல இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஓகே. ஸோ உன்னோட பேஷண்ட்டு ஒரு 3 days முன்னாடி நார்மலாக இருந்திருக்காரு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் ஏர்லி மார்னிங்ல வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அவரால் வந்துட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் லோவர் லிம்பை வந்துட்டு அசைக்க முடியல. ஓகேவா. ஸோ லோவர் லிம்பில் தான் அதிகமாக வீக்னஸ் இருந்திருக்கு, அப்படி தானே? அப்பர் லிம்பில் அதிகமாக வீக்னஸ் இருந்திருக்கு. ஸோ அப்பர் லிம்பில் தான் அதிகமாக வீக்னஸ் வந்துட்டு இருந்திருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் லோவர் லிம்புக்கு வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு ப்ராக்ரஷன் இருந்திருக்கு ஸ்டார்டிங்லேயே, அப்படி தானே? ஓகே. ஸோ ஏர்லி மார்னிங்கில் வந்திருக்கு, ப்ராக்ரஷன் இருந்திருக்கு. உன்னோட பேஷண்டோட ஏஜ் 54 ஏஜ். ஸோ இதுலேருந்து நீ என்ன ஸ்ட்ரோக்குன்னு நீ வந்துட்டு என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்குன்னு நீ வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம்? ஆன்செட் சடன், ஆனா ப்ரோக்ரஷன் இருக்கிறதால த்ராம்பாட்டிக். இதே வந்துட்டு ப்ரோக்ரஷன் இல்ல அப்படின்னா எம்போலிக் ஸ்ட்ரோக். வெரி குட். ஸோ அதை நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். வெரி குட். ஸோ இப்போதைக்கு நம்ம ஓரளவுக்கு நம்ம இந்த ஸ்ட்ரோக்காக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் டிஃபிகல்டி இன் ரைசிங் லிம்ப் அபோவ் தி ஹெட் அந்த டெய்லி டாஸ்க்? ரைட் அப்பர் லிம் ப்ராக்சிமல் மசில்ஸ்க்காக நான் அவங்களால ஹேண்ட் வந்து ரைஸ் பண்ண முடியல ஹெட்டுக்கு மேல அப்படின்னு கேட்கிறேன் சார். மிக்சிங் ஆஃப் ஃபுட் வந்து ஃபார் டிஸ்டல் மசில், அப்பர் லிம்போட டிஸ்டல் மசில்ஸ்க்காக கேட்கிறேன். ஓகே, வெரி குட். அப்புறம் கெட்டிங் அப் ஃப்ரம் ஸ்குவாட்டிங் பொசிஷன் வந்து லோயர் லிம்போட ப்ராக்சிமல் மசில்க்காக கேட்கிறேன் சார். அப்புறம் ஹோல்டிங் தி ஸ்லிப்பர் வந்து லோயர் லிம்போட டிஸ்டல் மசில்ஸ்க்காக. வெரி குட். ஸோ ஃபார் ப்ராக்சிமல் மசில் வீக்னஸ், டிஸ்டல் மசில் வீக்னஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த விஷயம்லாம் கேட்குறோம். ஓகேவா. ஸோ ரைசிங் ஹெட் அபோவ் தி பெட் அது எதுக்காக கேட்குறோம்?
நெக் மசில் வீக்னஸ் இந்த மாதிரி நெக் மசில் வீக்னஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நம்ம அதை கேட்குறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டேர்னிங் ஹெட் ஃப்ரம் சைட் டு சைடு அது எதுக்காக கேட்குறோம்? ஸோ அதுவும் நெக் மசில் தான். ஸ்டெர்னோக்ளைடம் சைடு வந்துட்டு வீக்னஸ் ஆயிருக்கா, வீக்னஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கேட்கறதுக்காக கேட்குறோம். ஓகே ரைட். ஸோ இந்த கான்சியஸ் ஓரியன்டேஷன் மெமரி பிஹேவியர் அதில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா அது எதுக்காக கேட்குறோம்? Why are you asking? ஹையர் ஃபங்க்ஷனுக்காக கேட்குறோம். ஹையர் மென்டல் ஃபங்க்ஷனுக்காக கேட்குறோம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்மெல், விஷன், ஃபேஷியல் சென்சேஷன், கிரேனியல் நர்வ் இன்வால்மெண்ட். ஸ்மெல் வந்துட்டு இன்வால்வ் கிரேனியல் நர்வ் 1, விஷன் டிப்ளோபியா கிரேனியல் நர்வ் 2, ஸோ ஃபேஷியல் சென்சேஷன், சீவிங் இதெல்லாம் கிரேனியல் நர்வ் 5 இன்வால்மெண்ட் இருக்கா அதில் அதுக்காக கேட்குறோம். ஓகேவா? ஓகே. ஸோ கிரேனியல் நர்வ் 7க்கு வந்துட்டு ஃபேஷியல் டிவியேஷன். உன்னோட பேஷண்ட்டு ஃபேஸ் இஸ் டிவியேட்டட் டு லெஃப்ட் சைடு, ஆங்கிள் ஆஃப் மவுத் டிவியேட்டட் டு லெஃப்ட் சைடா? Yes, sir. Okay, very good. So angle of mouth is deviated to left side. So drooling of and also drooling of saliva present. History of stasis of food in the mouth, sir. Okay, very good. So hearing, tinnitus, vertigo இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா உன்னோட பேஷண்ட்டுக்கு? Other cranial nerves are intact, sir. Intact. Only 7th cranial nerves involved. Yes, sir. Okay, right. So why are you asking appreciation of cloth, hot, cold sensation, pain perception like this? Sir, involvement of spinothalamic or dorsal column pathway. Very good, very good, very good. So spinothalamic tract involved ஆகுது அப்படின்னா அந்த பெயின் சென்சேஷன் இதுலாம் வந்துட்டு அடி வாங்கிடும். சரியா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரிலாம் கேட்குறோம். ஓகே. ஸோ ஒய் ஆர் ஆஸ்கிங் இன்வாலன்ட்ரி மூவ்மெண்ட், டிஃபிகல்டி இன் ரீச்சிங் ஆப்ஜெக்ட்ஸ், டிஃபிகல்டி இன் பிரிங்கிங் ஃபுட் டு மவுத் அதெல்லாம் எதுக்காக கேட்குறீங்க? கோஆர்டினேஷனுக்காக செரிபெல்லர் ஃபங்க்ஷன். ஓகே, கோஆர்டினேஷனுக்காக செரிபெல்லர் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ செரிபெல்லம் வந்துட்டு எந்த ஸ்ட்ரோக், எந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்கில் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும்? கேன் யூ டெல் விச் டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்? ஓகே. ஸோ செரிபெல்லம் இஸ் அஃபெக்டட் இன் விச் டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்? Don't know, sir. ஓகே ஓகே ஓகே. ஸோ போஸ்டீரியர் சர்க்குலேஷன் ஸ்ட்ரோக்கில் வந்துட்டு செரிபெல்லம் அஃபெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் இப்போ சொல்கிறது எல்லாமே மிடில் செரிபரல் ஆர்ட்ரியில் வரக்கூடிய பிரச்சனை தானே? ஸோ போஸ்டீரியர் சர்க்குலேஷன் ஸ்ட்ரோக்கில் செரிபெல்லம் இஸ் அஃபெக்டட். ஓகே. So why are you asking head injury, fever with neck stiffness? Why are you asking? Sir, any epidural neck stiffness for meningitis. Very good. Head injury for any epidural hematoma or subdural hematoma. Very good, very good. Very sometimes mimic stroke. Very good, very good. Okay. So fever with neck stiffness is asked for suspecting meningitis. Okay, can you tell signs of meningitis? 2 important signs. Can you tell? Can you tell? Babinski. Very good. Babinski. Babinskiயா? I can't remember. Babinskiயா அதே ப்ரொனன்சியேஷன்ல வேற ஒன்று வரும். வேற எனக்கு ஞாபகம் இல்லை சார். ஓகே, பரவாயில்ல. கெர்னிக் சைன் அண்ட் பிரிட்ஸ்கின்ஸ்கி சைன்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, no problem. So why are you asking chest pain, palpitation, ear discharge, diarrhea? Atrial fibrillation வரும். Atrial fibrillation chest pain or palpitation இருக்கும். சரி, இதனால embolic stroke வரதுக்கான very good, very good, very good. Embolic stroke வந்துட்டு மெயின் ரீசனே cardiac cause தான். ஓகேவா? வெரி குட். chest pain, palpitation, ear discharge எதுக்காக கேக்குறீங்க? why are you asking ear discharge, diarrhea? ear discharge வந்துட்டு autogenic brain abscess காக கேக்குறோம் சார். autogenic brain abscess. ஓகே. ஸோ நமக்கு இதே சொல்லலாம், அந்த சிஎஸ்ஓஎமோட மெயின் காம்ப்ளிகேஷனே பிரெயினுக்கு போகும்ல. காம்ப்ளிகேஷன் ஆஃப் சிஎஸ்ஓஎம். ஓகே. why are you asking diarrhea? டீஹைட்ரேஷனால அது மேபி ஸ்ட்ரோக் மாதிரி மிமிக் பண்ணலாம் அப்படி. டீஹைட்ரேஷன் ஓகே தான். ஸோ உனக்கு இப்போ டயரியா வந்து அப்படின்னா இம்பேலன்ஸ் இருக்கும். ஓகே, எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வரும். ஸோ இப்போ உனக்கு டயரியா இருக்குது அப்படின்னா டீஹைட்ரேஷன் ஆகும். ஸோ இட் காஸ் குவாட்ரிபெரசிஸ். ஓகே. ஸோ குவாட்ரிபெரசிஸ்னா உன்னோட 4 லிம்ஸுமே வீக்னஸ் இருக்கும். ஓகேவா? வெரி குட். ஓகே. வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி? why are you asking previous episode? hypertension, diabetes, epilepsy, TB, asthma, these are all hypertension patientsல வந்துட்டு hemorrhagic stroke வரதுக்கான chances இருக்கு சார். diabetes patientsல atherosclerosis. ஓகே. மேபி previous episode எதுக்காக கேக்குறோம்னா transient ischemic attack வந்து இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றத அதை ரூல் அவுட் பண்றதுக்காக கேட்போம் சார். ஓகே. ஆக்சுவலா ஹைப்பர்டென்ஷன் வந்துட்டு hemorrhagic strokeல இருக்கும். த்ராம்போட்டிக்கும் ஒரு மேஜர் ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கும் ஹைப்பர்டென்ஷன், டயபெட்டிஸ், ஆல் these are major risk factor for thrombotic stroke also. Okay. So why are you asking epilepsy? Epilepsy
Post-stroke seizure. Post-stroke seizure. Okay, it mimics stroke. Okay. Mixed stroke. Okay. Why are you asking TB, asthma? TB meningitis. TB meningitis, very good. Asthma. ஆஸ்மா பேஷண்ட்ஸ் வந்துட்டு சால்பியூட்டமால் ட்ரக் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு எம்போலிக் ஸ்ட்ரோக்கான சான்சஸ் இருக்கு சார். வெரி குட். Prednisolone வந்துட்டு ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் காஸ் பண்ணும் சார். வெரி குட். ஸோ உனக்கு வந்துட்டு சால்பியூட்டமால் will cause embolic stroke, prednisolone will cause ischemic or hemorrhagic stroke. Okay, very good. Okay, what is the importance of personal history? பர்சனல் ஹிஸ்டரியில நம்ம ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அவங்களோட டயட் பத்தி எல்லாம் கேட்போம் சார். டயட் வந்துட்டு ஃபேட் ரிச் டயட் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அத்திரோஸ்க்ளரோசிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு சார். அதனால த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக் வரும் சார். வெரி குட். ஸோ இதுவே வந்துட்டு வெஜிடேரியனா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்கும் சார். ஓகே. ஸோ விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்கிறதால ஹோமோசிஸ்டினிமியா லெவல் வந்து அதிகமாயிடும். ஸோ ஹோமோசிஸ்டினோட லெவல் வந்து அதிகமாயிடும். தட் கண்டிஷன் இஸ் கால்ட் ஹைப்பர் ஹோமோசிஸ்டினிமியா. ஹைப்பர் ஹோமோசிஸ்டினிமியா, அதனால மேபி பேஷண்ட்க்கு வந்து ஸ்ட்ரோக் வரலாம். ஓகே, இட் இண்டிகேட்ஸ் ஹைப்பர் கோஆகுலபிள் ஸ்டேட். ஓகே, வெரி குட். ஸோ ஸ்மோக்கிங்னால உனக்கு வந்துட்டு ஸ்ட்ரோக் வரலாமா? ஸ்மோக் பண்றதால அது எண்டோதீலியம் டேமேஜ் பண்ணும் சார். அதனால அந்த டெபாசிஷன் ஆயிட்டு அத்திரோஸ்க்ளரோசிஸ், அதனால த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்சஸ் இருக்கு சார். வெரி குட். ஸோ ஸ்மோக்கிங் காசஸ் எண்டோதீலியல் டேமேஜ் which can predispose to cause atherosclerosis. வெரி குட். ஸோ ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. ஓகே, ஸோ ஸ்மோக்கிங் இஸ் எ மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக். ஓகே, ஸோ ஆல்கஹால், ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் ஆல்கஹாலிக் ஹிஸ்ட்ரி? சார் க்ரானிக் ஆல்கஹாலிசம் இருக்கிறப்ப உங்களுக்கு கோமார்பிடிட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு சார். கோமார்பிடிட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன். ஓகே, ஹைப்பர்டென்ஷன் இருந்தா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்சஸ் இருக்கு சார். அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு அது அப்சார்ப்ஷன் விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கும் சார், விட்டமின் B1 டெஃபிஷியன்சி. ஸோ B1ல வந்து ட்ரை பெரிபெரி வரும். ட்ரை பெரிபெரி வந்து சிஎன்எஸ் சிஸ்டம் இன்வால்வ்மெண்ட் இருக்கும் சார். வெர்னிக்ஸ் என்செஃபலோபதி காஸ் பண்ணும். வெரி குட். ஆக்சுவலாக ஆல்கஹாலிக் பேஷண்ட்ஸ்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. ஓகேவா, அவங்களுக்கு ஒரு குவார்ட்டர் அல்லது ஒரு ஆஃப் இருந்தாலே வந்துட்டு போதும். ஸோ அதை குடிச்சிட்டு வாழ்ந்துருவாங்க. ஸோ அவங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரியான நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிலாம் வரும். அதில் மெயினாக வந்து விட்டமின் B1 டெஃபிஷியன்சி. ஓகே, ஸோ விட்டமின் B1 தயாமின் டெஃபிஷியன்சி, ஸோ விச் வில் காஸ் நம்ம படிச்ச மாதிரி வெர்னிக்ஸ் என்செஃபலோபதி. வந்துட்டு சிஎன்எஸ் இன்வால்வ்மென்ட்ஸ், அதனால வெர்னிக்ஸ் என்செஃபலோபதி. வெரி குட். ட்ரை பெரிபெரியில் வந்து சிஎன்எஸ் இன்வால்வ்மென்ட், வெட் பெரிபெரியில் வந்து சிவிஎஸ் இன்வால்வ்மென்ட் இருக்கும். ஸோ வெர்னிக்ஸ் என்செஃபலோபதி வரும். ஓகே, ஸோ எனி அதர் இப்போ கிரானிக் ஆல்கஹாலிக்காக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் வந்து அப்படின்னா எம்போலிக் ஸ்ட்ரோக் வரலாம். வெரி குட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி? சார் எனி familial hypercholesterolemia. Very good. Familial hypercholesterolemia. Hyperhomocystinemia conditions. Family history வந்து யாருக்காவது hypertension, diabetes, epilepsy இருக்கா இல்ல? So மெயினா வந்துட்டு பார்த்தா அப்படின்னா இந்த protein C deficiency, protein S deficiency, factor V Leiden mutation, ஸோ இதெல்லாம் நீ சொல்லிடணும். ஆன்டித்ரோம்பின் 3 டெஃபிஷியன்சி இதெல்லாம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேமிலியில் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா, அப்லா சிண்ட்ரோம், கேடாசிஸ் சிண்ட்ரோம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் சொல்லணும். ஓகேவா, ஸோ உன்னோட எக்ஸாமினர் கேட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து கடகடன்னு சொல்லணும். இதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எதுக்காக இவன் வந்துட்டு இதில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கேட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சு இதை கேட்பாங்க. சரியா? ஓகே, கேன் யூ டெல் ஒன்ஸ் அகெயின் சம்மரி? A 54-year-old male, a chronic smoker and an alcoholic, came with the complaint of difficulty in using his right upper and lower limb with deviation of angle of mouth to the left for the past 3 days. This episode is sudden in onset, progressive, and is not accompanied by vomiting, headache, blurring of vision, or loss of consciousness. And my patient is right-handedness. And this is a case of cerebrovascular accident, probably of thrombotic etiology. Okay, why are you telling it is a cerebrovascular accident? Why it can't be a neurological condition? So எதனால இது வந்து வாஸ்குலர் ஆக்சிடென்ட் நீங்க சொல்றீங்க? So vascular accident அப்படினா blood vessel involve ஆயிருக்கு. Why can't be a neurological condition? Other neurological condition. Thrombus வந்து blood vesselsல வந்து ஃபார்ம் ஆகும். Okay, அது ஓகே தான். So why it can't be a other neurological condition நான் கேக்குறேன். ஸோ யுவர் பேஷண்ட் ஆன்செட், ஓகேவா, அந்த கம்ப்ளைண்ட்டோட ஆன்செட் வந்து பார்த்தீங்கன்னா சடன் இன் ஆன்செட் அப்படின்னா இட் மஸ்ட் பி வாஸ்குலர் ஆக்சிடென்ட். ஓகே, வாஸ்குலர் ஈவெண்ட்டாக மட்டும்தான் இருக்க முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ ஒய் ஆர் யூ டெல்லிங் இட் இஸ் எ த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக்? ஒய் இட் கான்ட் பி எம்போலிக் ஸ்ட்ரோக் ஆர் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்?
ப்ராக்ரசிவ் இன் நேச்சர். பேஷண்ட் வந்துட்டு இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதால த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏர்லி மார்னிங் ஸ்ட்ரோக் சரி ஏர்லி மார்னிங் ஸ்ட்ரோக் ஓகே இது ஒரு பாயிண்ட். வேற sudden in onset progressive in nature sir. Sudden in onset progressive in nature ஓகே. ஸோ ஒரு பேஷண்ட் கம்ப்ளைண்டே வச்சு சொல்லலாம். இப்போ உன்னோட பேஷண்ட்டோட ஏஜ் 54 இயர்ஸ் ஓகே. ஸோ அபவ் 50 ஓகேவா, அபவ் 50 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக் இஸ் மோர் காமன் ஓகே. ஸோ செகண்ட் ஒன் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா டைமிங் ஆஃப் தி ஸ்ட்ரோக். ஸோ த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக் வந்துட்டு இஸ் மோர் காமன். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த வேக்கிங் அப் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. ஏர்லி மார்னிங்ல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக் வந்துட்டு ரொம்ப காமனாக வரும் ஓகேவா. எம்போலிக் ஸ்ட்ரோக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ ஒரு ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் செய்யும்போது ஓகேவா, எக்ஸசைஸ் நார்மலாக ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் செய்யும்போது ஈவினிங் டைத்தில் வரலாம் அல்லது ஆஃப்டர்நூன் டைத்தில் வரலாம். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனில் வரலாம். ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பீக் ஆஃப் எக்ஸர்ஷன் ஏதாவது ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் வரும். டைமிங் ஆஃப் த ஸ்ட்ரோக் வந்துட்டு இது மூணுக்கும் இப்படி தான் சொல்லணும். ரெண்டாவது ஆன்செட், கிராஜுவல் ஆன்செட்டாக இருக்குது அப்படின்னா த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக்கு, சடன்லி ஆன்செட்டாக இருக்குது அப்படின்னா எம்போலிக் ஆர் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கு ஓகேவா. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சடன்லி ஆன்செட் தான் ஓகே. இந்த ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். மூணாவது பாயிண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராக்ரசிவ் நேச்சர் இன் த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக் ரொம்ப முக்கியம். த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக் வந்துட்டு ப்ராக்ரஷன் ஆகும். உன்னோட பேஷண்ட்டுக்கு ப்ராக்ரஷன் ஆகிருக்கு. ஏன்னா அவருக்கு வந்துட்டு அப்பர் லிம்பில் தான் மோர் வீக்னஸ் இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் லோவர் லிம்பில் இருக்குது ஓகேவா. ஸோ ஒரு சில பேஷண்ட் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, சார் நான் காலையில் எழுந்து இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு கை கால் அசைக்க முடியல, கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா வந்துட்டு என்னோட வாய் வந்துட்டு ஒரு சைடு கோணலாக போயிருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரியா. ஸோ இதுக்கும் பேரும் ப்ராக்ரஷன் தான். அதாவது எல்லாமே ஒரே டயத்தில் வரல, கை கால் அசைக்க முடியாத ஒரு டயத்தில் வந்தாலும் அந்த வாய் வந்துட்டு அதாவது டீவியேஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் மவுத் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு அப்படின்னா இட் ப்ராக்ரஸ் ஓகேவா. ஸோ ப்ராக்ரசிவ் நேச்சர் இன் த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக். ஸோ எம்போலிக் ஸ்ட்ரோக்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெபிசிட் அட் த சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் வைவா ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் டெபிசிட் அட் த ஆன்செட் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும்போதே ரொம்ப மேக்ஸிமம் சிவியராக தான் வரும் ஓகேவா. எம்போலிக் ஸ்ட்ரோக்லாம். ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி ப்ராக்ரஸிவ் ஆகலாம் அல்லது ஆகாமலும் இருக்கலாம் சரியா. ரொம்ப ரேராக வந்துட்டு ப்ராக்ரஸ் ஆகலாம் ஆகாமலும் இருக்கலாம் ஓகே. ப்ராக்ரஷனை பற்றி சொல்லியாச்சு. நாலாவது ரெக்கவரி ஆகுமா ஆகாதா சார். இப்போ த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக் அப்படின்னா டிஃபிகல்ட் இன் ரெக்கவரி தான், ரொம்ப ஸ்லோவாக தான் ரெக்கவர் ஆகும் சரியா. நம்ம எம்போலிக் ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகும் சரியா. ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கு ரெக்கவரி ஆகலாம் அல்லது ஆகாமல் இருக்கலாம் சரி. ஒரு சில கேஸில் குட் ரெக்கவரி, ஒரு சில கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா குட் டு மாடரேட் ரெக்கவரி தான் ஓகேவா. ஸோ நாலாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோமார்பிட் கண்டிஷன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, இப்போ த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக் வந்துட்டு ஓல்டேஜ் பீப்புளில் த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக் ரொம்ப மோர் காமன். ரெண்டாவது டயபெட்டிஸ் மெலிட்டஸ். உன்னோட பேஷண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸா, யுவர் பேஷண்ட் இஸ் நாட் அ known case of diabetes okay. ஸோ டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ஹைப்பர் டென்ஷன், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஹைப்பர் லிப்பிடிமியா, ஸோ இந்த கண்டிஷன்லாம் இட்ஸ் மோர் ப்ரோன் ஃபார் த்ரோம்போட்டிக் ஸ்ட்ரோக் ஓகேவா. எம்போலிக் ஸ்ட்ரோக்கில் எனி கார்டியாக் இல்னஸ், ரியூமேட்டிக் ஹார்ட் டிசீஸ், ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், ஸோ இந்த கண்டிஷன்லாம் உனக்கு வந்துட்டு எம்போலிக் ஸ்ட்ரோக் வரலாம் ஓகேவா. ஸோ ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் எதெல்லாம் வரலாம் அப்படின்னா அந்த கிரானிக் ஹைப்பர் டென்சிவ் பேஷன்ஸில் வரலாம். அதுக்கப்புறம் இந்த ஐசிடி ஃபீச்சர்ஸ், ஐசிடி மீன்ஸ் வாட், இன்ட்ராக்ரேனியல் டென்ஷன். ஸோ கேன் யூ டெல் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ் இன்ட்ராக்ரேனியல் டென்ஷன்? Can you tell the features of increased intracranial tension? Headache, very good. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நெவர் பிஃபோர் ஹெட்டேக். இந்த மாதிரி ஒரு தலைவலி எனக்கு வந்ததே கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசி நம்மள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ நெவர் பிஃபோர் ஹெட்டேக் ஓகேவா, அது ரொம்ப முக்கியம். ஹெட்டேக் ஓகே. வேற ஓகே. ஸோ ஹெட்டேக், வாமிட்டிங், ஃபோட்டோஃபோபியா, ஷீஷர், அமராசிஸ் ஃபியூகாக்ஸ், ஸோ இந்த மாதிரி அமராசிக்ஸ் ஃபியூகாக்ஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் வரலாம் சரியா. ஓகே வெரி குட். ஸோ ஸ்டார்ட் ப்ரெசென்டிங் ஜென்ரல் எக்ஸாமினேஷன். ஓகே. General examination. The patient is conscious, communicative, cooperative, oriented, and afebrile, moderately built and moderately nourished. No pallor, no weakness, no cyanosis, no clubbing, no generalized lymphadenopathy, no pedal edema. No markers of atherosclerosis, no markers of syphilis, no neurocutaneous markers. Okay, sir. Vitals. Pulse rate 72 beats per minute. Rhythm regular. Volume normal volume. Character no specific character. No radiofemoral delay. No vessel wall thickening. Felt equally in all peripheral vessels. Carotids are felt normally on both sides. Blood pressure 130/90 mm mercury measured in the left upper limb with the patient in supine position. Respiratory rate
18 breaths per minute, rhythm regular, type if male patient it's abdominal thoracic type, if female patient it's thoraco-abdominal, temperature 37 degrees Celsius, examination of CNS. யுவர் First, பேஷண்ட் for higher function. யுவர் பேஷண்ட் இஸ் ஏ மேல் பேஷண்ட். மேல் பேஷண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு என்ன டைப்னு சொன்னால் போதும். ஃபீமேல் பேஷண்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். ஓகேவா? Okay. Okay. Okay, sir. Examination of CNS. First, higher function test. The patient is right-handed person. Patient consciousness is normal. Patient oriented to time, place, and person. Behavior well behaving. Memory, recent, immediate, and remote memories are intact. Speech, spontaneous speech, comprehension, naming, repetition, reading, word output. Dysarthria is present. Others are normal. Sleep pattern normal. Emotional status normal. No delusion, illusion, or hallucination. Second, cranial nerves. First, olfactory nerve, able to perceive smell, both right and left side. Optic nerve, visual acuity, color vision, field of vision, light reflex. Visual acuity for right side 6/60, sir, and left side 6/66. Color vision, field of vision, light reflexes are normal on both right and left side. Oculomotor, trochlear, and abducent nerve. Ocular movement normal on both right and left side. Drooping of lids, no drooping on right side and left side. Light reflex are present on both sides. Then trigeminal nerve, sensation over the face normal on both sides. Masseter and temporalis have normal power on both sides. Corneal and conjunctival reflexes present on both sides. Patient is able to open the mouth against resistance. Then facial nerves, upper motor neuron type of right facial nerve palsy is present. Then vestibulocochlear nerve, Rinne's test positive on both right and left side. Weber's test no lateralization. Glossopharyngeal nerve and vagus nerve. Ula is in midline. Art test performed, a normal elevation present on both sides. Palatal and pharyngeal reflex present on both sides. Accessory spinal nerve, sternocleidomastoid, able to shrug the shoulders against resistance. Temporalis, able to turn the face against resistance. Then hypoglossal nerve, able to protrude the tongue, no deviation, no fibrillation, power of the tongue is normal. Then spinomotor system, first bulk, upper limb, arm 32 cm on right side, 33 cm on left side, forearm 23 cm on right side and 24 on left side, lower limb, thigh 48 cm on right side and 49 cm on left side, leg 36 on right and 37 on right, no obvious wasting in the limbs. Tone, upper limb, right side hypertonia of flexors, left side normal tone, lower limb hypertonia of extensor and left side normal tone. Then power, upper limb, shoulder joint, adduction on right side 3 and left side 5, abduction on right side 2, left side 5, flexion on right side 3, left side 5, extension on right side 2 and then left side 5, medial rotation 3 and on right side, left side 5, lateral rotation 3 on right side and 5 on left side. Elbow joint, flexion is 3 on right, left side it's 5, extension it's 2 on right, 5 on left. Wrist joint, dorsiflexion on right side 2, on left side 5, palmar flexion 3 on right and 5 on left. Hand grip 60% on right side and 100% on the left side. Then lower limb, hip joint, adduction 4 on right and 5 on left, abduction 4 on right and 5 on left, flexion 4 on right side, 5 on left side, extension 4 on right side and 5 on left side. Knee joint flexion, right side it's 4, left side it's 5, extension right side 4, left side 5. Ankle joint, dorsiflexion, right side it's 2, left side it's 5, plantar flexion, right side it's 3 and the left side it's 5. Then reflexes, superficial reflexes and deep tendon reflexes are there. Superficial reflexes, corneal, conjunctival, palatal, pharyngeal and these reflexes are present on both right and left side. Abdominal reflexes absent. Cremastic reflex present.
plantar, right side extensor, left side flexor. Deep tendon reflexes, biceps very brisk on right, left side it's present. Triceps brisk on right, present on left. Supinator brisk on right, present on left. Knee jerk very brisk, left side it's present. Ankle jerk brisk on right side, it's present on left side. Ankle clonus is present. Coordination system, upper limb, finger nose test, finger nose test, finger nose finger test. Draw a circle in eye, unable to do because of weakness on right side, able to do on left side. Lower limb, heel knee test, draw circle in air, unable to do because of weakness on the right side, left side the patient able to do. Sensory system, fine touch, crude touch, pressure, pain, temperature, vibration, proprioception or normal on right side and left side. Cortical sensations, tactile localization, tactile discrimination, stereognosis, graphesthesia are normal on right side and left side also. Other system examination, cardiovascular system, S1 first heart sound, second heart sounds are heard, no added sounds, no murmur. Respiratory system, normal vesicular breath sounds are heard, no added sounds. Gastrointestinal tract, normal bowel sounds heard, no organomegaly, no free fluid. Diagnosis, a case of cerebrovascular accident with right-sided hemiparesis involving the left side internal capsule, probably the lenticulostriate branch of left middle cerebral artery, and the etiology is probably thrombotic. Okay, very good, very good. So nice presentation. Okay, so coming to general examination. Okay, so you're telling the patient is conscious, communicative, cooperative, oriented. Okay, so orientation, the conscious, communicative, cooperative. So what it indicates? Why are you asking? Differentiate it's involved cortical involvement or internal capsule involvement. Okay, very good. So cortical there is involvementல பேஷண்ட்க்கு வந்துட்டு லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்கும் சார். இன்டர்னல் கேப்சூல் இன்வால்வ்மெண்ட் மட்டும் இருந்தா கான்ஷியஸ்னஸ் வந்து லாஸ்ட் ஆகாது சார். Okay, very good, very good. So the patient is moderately built and nourished. Okay, so what it indicates? கேட்டெக்சியா, அப்புறம் ஒபிசிட்டி வந்துட்டு பேஷண்ட் வந்து அத்திரோஸ்க்ளீரோசிஸ், அதனால த்ரோம்போட்டிக் ஸ்ட்ரோக் வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறதானே. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, ஸோ ஒபிஸ் பேஷண்ட்ஸில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா the obese patients are more prone for atherosclerosis. ஸோ அது வந்துட்டு மேபி ஸ்ட்ரோக்கை ப்ரொடியூஸ் பண்ணலாம், காஸ் பண்ணலாம். சரி, ஓகே. ஸோ why are you asking anemic, jaundiced? So like that, why are you telling all this pickle? அனிமிக் பேஷண்ட்ல வந்துட்டு ஹைப்போபர்ஃபியூஷன், அதனால செரிப்ரல் ஹைபாக்சியா வரும். ஹைப்போபெர்ஃபியூஷன் வரலாம். ஸோ அதனால் ஓகே, வெரி குட். ஸோ why are you asking icteric, not an icteric? Why are you telling? ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி. ஸோ அதனால hepatic encephalopathy. Okay, hepatic encephalopathy. Okay, very good. Why are you asking cyanosis? Why are you examining cyanosis? Cardiac shunt, right to left cardiac shunt, oxygen saturation may be inadequate. Okay, so it rule out, sorry, there is no major shunt. Okay, so why are you asking, why are you examining clubbing, pedal edema, lymphadenopathy? Why all this examination? எனக்கு அதுக்கான ரீசன் கரெக்டா தெரியல சார். ஆனா கிளப்பிங் இன் சிஎன்எஸ் காசு செரிங்கோமைலியான்னு மட்டும் தெரியும். வெரி குட், அதான் ரீசன். ஸோ வி கேன் ரூல் அவுட் செரிங்கோமைலியா, தட் இஸ் நியூரோஜெனிக் டியூமர்ஸ். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் நம்ம ரூல் பண்ணுறதுக்காக தான் நம்ம கிளப்பிங் எக்ஸாமின் பண்ணுறோம். ஓகே, ஸோ யார் யூ எக்ஸாமினிங் பீடல் எடிமா? பீடல் எடிமா வந்து எனி சிவிஎஸ் கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர்ல பீடல் எடிமாக்கான சான்சஸ் இருக்கு சார். ரீனல் காஸ் வந்துட்டு நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோமையும் பீடல் எடிமா. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ அதான் ரீசன். சரிங்களா, நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா சொல்லிடலாம். உனக்கு என்ன தெரியுதோ சொல்லுங்கள். ஓகேங்களா, ஒன்றும் தப்பு கிடையாது. தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம படிக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நீ உன்னோட மிஸ்டேக்கை நீ இங்கேருந்து கரெக்ட் பண்ணாதான் உன்னோட மெயின் ப்ராக்டிக்கல், யூனிவர்சிட்டி ப்ராக்டிக்கலில் நல்லா பண்ணலாம். சரியா? ஓகே. ஸோ ஒய் ஆர் யூ மென்ஷனிங் லிம்ஃபோடினோபதி இதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா எனி டு ரூல் அவுட் எனி மெட்டாஸ்டாசிஸ் ஆர் லிம்ஃபோமா. ஸோ இதெல்லாம் ரூல் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம கேட்குறோம். ஓகே. So can you tell any two markers of atherosclerosis? Any two? So the vessel wall thickening, carotid bruit. Vessel wall thickening, carotid bruit. Okay. So we can tell arcus senilis, hyperhomocystinemia. So இதெல்லாம் வந்துட்டு markers of atherosclerosis. Okay. So can you tell any two markers of syphilis and two markers of neurocognitive? Gait ataxia.
gait ataxia, okay. Cranial nerve 6, 7, 8 palsy. 6, 7, 8 palsy, very good, very good. So why are you telling, so can you tell neurocutaneous markers, any two? Neurocutaneous, Lisch nodules, subcutaneous nodules, blue sclera. Blue sclera, Lisch nodules, Horse's macules. Shagreen patch, so இதெல்லாம் சொல்லி பழகுங்க. Shagreen patch, cafe light spots, so இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் more common, சரியா? So இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா most common neurocutaneous markers. Okay. So next you are mentioning vitals, you are examining vitals. So can you tell the importance of pulse in CV in this patient? Sir, if irregular pulse na atrial fibrillation இருக்கும் sir. Irregular pulse, very good, very good. Fibrillationல irregular pulse இருக்கும் sir. அதனால embolic stroke வரலாம். Okay, your patient rhythm would be regular or irregular? Regular rhythm. So we can rule out from pulse வச்சு நம்ம we can rule out it is not a embolic stroke. Okay. Embolic stroke. Okay. So you are mentioning no radiofemoral delay. Okay. So what is the importance? Coarctation of aorta la radiofemoral delay present ஆகும். Very good, very good. In coarctation of aorta there will be radiofemoral delay. Okay. Okay. Next, coming to blood pressure. So why are you examining blood pressure? What is the use? As you already told, hypertension is a major risk factor for thrombotic stroke. Very good, very good. Thrombotic stroke as well as hemorrhagic stroke. Hemorrhagic stroke also. Okay, very good. So next, respiratory rate. So can you tell any two causes for tachypnea and bradypnea? Tachypnea, hypoxia, acidosis. Okay, cerebral hypoxia. And anxiety. Normal hypoxia and anxiety. Okay. Bradypnea? Any brainstem lesion. Brainstem lesion. Okay. So மெயினான ரீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎன்எஸ் டிப்ரெஷன். நார்மலாக காமனாக சொல்லிடலாம் சிஎன்எஸ் டிப்ரெஷன். ஓகே. ஸோ ஒய் ஆர் யூ மென்ஷனிங் டெம்பரேச்சர்? ஸோ டெம்பரேச்சர் வந்துட்டு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லிட்டீங்க சார், ஃபீவரோட ஓகே சிக்னஸ் இருக்கும்போது மெனிஞ்சைட்டிஸ். ஓகே நீங்கள் டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா யூ ஷுட் மென்ஷன் இன் வேல்யூஸ். ஓகே, நாட் ஏஃபப்ரைல் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேவா? என்ன டெம்பரேச்சர் தெர்மாமீட்டர் வச்சுக்கோ, அதை வச்சு நீ வந்துட்டு மெஷர் பண்ணி இத்தனை டெம்பரேச்சர், இத்தனை டிகிரி செல்சியஸ், இத்தனை டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு நீ மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அப்படி இல்லைனா அந்த டெம்பரேச்சருங்கிற ஹெட்டிங்கை நீங்கள் எழுத வேண்டாம். சரியா? ஸோ எதுக்காக மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபீவர் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தான். ஸோ இல்லைனா the patient was afebrile அப்படின்னு மென்ஷன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபெப்ரைல் அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேவா? பேஷண்ட்டுக்கு நீ வந்துட்டு டெம்பரேச்சர் பார்க்கணும். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீ கீழே எழுதிக்கோ தி பேஷண்ட் இஸ் ஃபெப்ரைல் அல்லது ஃபெப்ரைல் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஃபெப்ரைல் எதுக்காக நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபீவர் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக. ஸோ ஃபீவர் இருந்தது அப்படின்னா இந்த பேஷண்ட் இஸ் ஃபெப்ரைல் அப்படின்னு எழுதணும். சரியா? ஸோ ஃபீவர் எந்தெந்த கண்டிஷனில் வரும் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். மெனிஞ்சைட்டிஸ், என்செஃபலைட்டிஸ் இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் ஃபீவர் வரும். எண்டோகார்டைட்டிஸ், சிவிடி இட் செல்ஃப் இட் கேன் பிரசன்ட் அஸ் ஃபீவர். ஓகேவா? கார்டிகோவீனஸ் த்ராம்போசின்னு சொல்லுவோம். ஸோ அதுலேயும் ஃபீவர் வரும். ஓகேவா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். நெக்ஸ்ட் ஆஸ்பிரேஷன் நிமோனியா. ஆஸ்பிரேஷன் நிமோனியா இஸ் எ காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரோக். ஓகேவா? ஸோ அதுலேயும் ஃபீவரோட ப்ரெசென்ட் ஆகலாம். ஓகே, கம்மிங் டு எக்ஸாமினேஷன் ஆஃப் சிஎன்எஸ். ஸோ யூ ஆர் மென்ஷனிங் ஹையர் மென்டல் ஃபங்க்ஷன் எக்ஸாமினேஷன். ஸோ கேன் யூ டெல்? ஓகே, இந்த பேஷண்ட் இஸ் ரைட் ஹேண்டட். அதாவது நீங்கள் ஹிஸ்ட்ரியில் கேட்கல, எக்ஸாமினேஷனில் நீங்கள் கேட்டிருக்கீங்க பேஷண்ட் ரைட் ஹேண்டடாக இருக்காங்களா, என்ன ஹேண்டட்னஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க. ஓகேவா? ஓகே, பரவாயில்ல. பட் ஹிஸ்ட்ரியிலே நீங்கள் வந்துட்டு கேட்கணும் பேஷண்ட்டோட பர்டிகுலர்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்குறீங்களா, நேம், ஏஜ், செக்ஸ், அதுலேயே நீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடணும் த பேஷண்ட் இஸ் ரைட் ஹேண்டட் அப்படின்னு. ஓகேவா? உன்னோட சம்மரியில் நீ ஸ்டார்ட் பண்ணுறதே ரைட் ஹேண்டட் 54 year old மேல் அப்படின்னு தான் நீ ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். சிவிஏ கேஸ் நீ இப்படி தான் சம்மரியை நீ இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ யூ ஆர் மென்ஷனிங் மெமரி, ஆல் மெமரிஸ் ஆர் இன்டாக்ட். கேன் யூ டெல் மெமரி? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மெமரி? Types of memory. Types of memory. Short term memory, long term memory. Short term memory, long term memory. இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஸோ மெமரி there will be remote memory, immediate memory, recent memory. ஓகேவா? ஸோ ரிமோட் மெமரி அப்படின்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி. சரியா? ஸோ நம்ம பேஷண்ட்டை வந்துட்டு நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது நம்ம கேட்கணும் உங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆனிச்சு, ஸோ ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸை பற்றி கேட்குறதா வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா ரிமோட் மெமரி, ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்தது. சரியா? ரீசெண்ட் மெமரி அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 5 to 10 minutes கேப்பில் நம்ம வந்துட்டு கேட்டதை, அதுக்கு முன்னாடி கேட்டதை நம்ம வந்து கேட்கணும். சரியா? இமீடியட் மெமரி அப்படின்னா நீ கேட்ட அடுத்ததுக்கு அப்புறம் நீ கேட்கணும். சரியா? நீ கேட்ட உடனே நீ வந்துட்டு அதை வந்துட்டு திருப்பி ரிப்பீட் பண்ண சொல்லணும். சரியா? அதுதான் வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா இமீடியட் மெமரி. ஓகே
Okay, so you are mentioning repetition is normal, disarticulation of speech. So your patient has dysarthria, right? Yes, sir. Okay, so can you tell what is dysarthria? The disarticulation of speech. Disarticulation of speech, very good. So can you tell what are the cranial nerves involved in dysarthria? 9, 10 and 12, sir. 9, 10 and 12, அவ்வளோதானா? Okay, so 5, 7, 9, 10, 12. So these 5 cranial nerves are involved in dysarthria. ஒரு சில புக்ஸில் வந்துட்டு 12th cranial nerve வந்துட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. 5, 7, 9, 10, 12. ஓகேவா? ஓகே. Okay, sir. Okay, coming to cranial nerve examination, the most important part in CVA case, cranial nerve examination தான். ஓகேவா? So first cranial nerve 1. So what is the cranial nerve 1? Olfactory nerve. Olfactory nerve. Olfactory nerve is a sensory, motor or mixed? Pure sensory nerve. Pure sensory nerve, very good. Okay. So can you tell the pathway of olfactory Okay, function? sir. இது தலாமிக் கனெக்ஷன் வந்து தேர்ட் நர்வ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். ஃபர்ஸ்ட் நர்வுக்கும் செகண்ட் நர்வுக்கும் தலாமிக் கனெக்ஷன் கிடையாது சார். Very அது good. அந்த பார்ட்ல இருந்தே தான் அரைஸ் ஆகும். Okay. ஸோ இது ஆல்ஃபாக்டரி நர்வ் வந்துட்டு நோஸ்ல இருந்து அந்த மாதிரி ஆல்ஃபாக்டரி ரெசெப்டார்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். Okay. ஸோ ஆல்ஃபாக்டரி ரெசெப்டார்ல இருந்து கிரிப்ரிஃபார்ம் பிளேட், தென் ஆல்ஃபாக்டரி பல்ப், தென் ஆல்ஃபாக்டரி ட்ராக், தென் ரீச் ஆல்ஃபாக்டரி கார்டெக்ஸ். இட்ஸ் பிரசன்ட் இன் டெம்போரல் லோப். Okay. Very good, very good. ஸோ ஆல்ஃபாக்டரி நர்வ் வந்துட்டு டெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமானது. இட் இஸ் ஏ பியூர் சென்சரி நர்வ். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணும்போது பேஷண்ட்டை நம்ம வந்துட்டு கம்ஃபர்டபுளாக உட்கார வச்சுட்டு பேஷண்ட்டோட ரைட் சைடில் நின்றுட்டு பேஷண்ட் கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? ரொம்ப முக்கியமானது பேஷண்ட்டோட ஐ வந்து க்ளோஸ்டில் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஈச் நாஸ்ட்ரல், ஓகேவா, ஒவ்வொரு நாஸ்ட்ரலையும் நம்ம தனித்தனியாக தான் செக் பண்ணணும். ஸோ நம்ம ரைட் சைடில் இருக்கிற நாஸ்ட்ரலுக்கு நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறத லெஃப்ட் சைடுக்கு வந்துட்டு வேற ஒரு சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ரைட் சைடில் வந்துட்டு நீ வந்துட்டு காஃபி பவுடர் யூஸ் பண்ணுற அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு கேம்பர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் 2 types ஆஃப் சப்ஸ்டன்ஸை நம்ம வந்துட்டு எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகணும், ப்ராக்டிக்கல் ஹாலுக்கு. ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணணும். ஓகே. ஸோ கேன் யூ டெல் சம் காசஸ் ஆஃப் அனாஸ்மியா? வாட் இஸ் அனாஸ்மியா? Not able to perceive any smell. Very good. Not able to absence of smell sensation. Okay. So can you tell any 3 causes of anosmia? It's sinusitis. Sinusitis. Hay Okay. fever, Hay fever. Alzheimer disease, Parkinson's. Alzheimer disease. Okay. Okay. So any Parkinson's. syndrome in anosmia? Down syndrome. So Down syndrome. Down syndrome. Where? Kallmann syndrome. Kallmann syndrome. Very good. Kallmann syndrome, Down syndrome. Okay. Very good. Very good. Okay. So you are mentioning your first cranial nerve is intact. Okay. Yes, sir. Okay. So next cranial nerve 2. So what is the cranial nerve 2? Optic nerve. Sir. Optic nerve. So it is a sensory, motor or mixed? Sensory nerve, sir. So it is a pure sensory nerve. Okay. So optic nerve நீங்க என்னென்ன எக்ஸாமினேஷன் பண்ணீங்க? What are the things you examined? Visual acuity, visual field, color vision, Okay. pupillary reflex, Okay. accommodation reflex. Okay, very good. So in visual field, okay, what is visual field? What is the method used to detect visual field? Confrontation method. Very good, confrontation method. Very good. So what is the chart used to detect? Perimetry. So for visual acuity, what is the chart we used? Snellen chart. Snellen chart and Jagger. Distant vision, Snellen chart, near vision, Jagger chart. Very good. Distant vision, Snellen chart and near vision, Jagger chart. Okay. So can you tell how will you do reflex? Reflexes. Light reflex. Direct, indirect. Okay, there are 2 reflexes, direct and indirect. So okay. So what is afferent for direct and right reflex? The afferent is cranial nerve 2, efferent is cranial nerve 3. Very good. So எல்லா ரிஃப்ளெக்ஸுக்குமே அஃபரண்ட் எஃபரண்ட் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். ஓகேவா? டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம பின்னாடி பார்ப்போம். டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸ் எல்லாத்துக்குமே என்ன ரூட் வேல்யூங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. So can you tell visual pathway? So before going cranial nerve 3, 4, 6, can you tell visual pathway? Yes, sir. Light enters into the eye, then it reaches the retina. Retinoids have photoreceptors, rods and cones. Then it reaches bipolar cells, then ganglion cells, then optic nerve. From retinal layer, optic nerve அங்கிருந்து வெளியே போயிட்டு optic chiasma, then optic tract,
then lateral geniculate body, then optic radiation, then visual cortex. Visual cortex present in occipital lobe. Occipital lobe. Very good, very good, very good. So, சூப்பராக சொன்னீங்க. ஓகே, ஸோ cranial nerve 2 is over. ஸோ யுவர் பேஷண்ட், உன்னோட பேஷண்ட்டுக்கு cranial nerve 2 is intact. ஓகே, இன்டாக்ட். வெரி குட். ஓகே, ஸோ கமிங் டு cranial nerve 3, 4, 6. ஸோ இது மூணு நம்ம ஒன்றா மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ cranial nerve 3, வாட் இஸ் cranial nerve 3 and 4 and 6? 3 oculomotor, 4 trochlear and 6 abducens nerves. Okay, very good, very good. So which is motor, which is sensory, which is mixed nerve? இது எல்லாமே வந்துட்டு மசில் மூவ்மெண்ட்ஸ்க்கு இன்வால்வ் ஆகுறதால இது எல்லாமே மோட்டார் நர்வ்ஸ். வெரி குட், வெரி குட், cranial nerves. வெரி குட். ஸோ cranial nerves 12 cranial nervesல 1, 2, 8 இது மூணு மட்டும்தான் பியூர் சென்சரி. ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இங்கே வந்துட்டு 3, 4, 6 ஆர் motor nerve. Can you tell about ptosis? What is ptosis? When ptosis, drooping of eyelid is called ptosis. Drooping of eyelid is called ptosis. Okay. So can you tell what are the types of ptosis? Types of ptosis. Congenital or acquired, unilateral or bilateral, partial or complete. Congenital or acquired ptosis. Okay, very good, very good. So can you tell causes of meiosis? Meiosis, it's Horner syndrome, OPC poisoning. Very good. Horner syndrome, OPC poisoning. Okay, organophosphorus poisoning. Okay. The pontine hemorrhage, pinpoint pupil. Very good, very good. So pontine hemorrhage le vandu pathina it is most important cause of meiosis. Can you tell what is diplopia? Double patient able to perceive double visions. Double images அவங்களுக்கு perceive ஆகும். Double images. Okay, double vision. Okay, so can you tell what are the types of diplopia? Uniocular diplopia, binocular diplopia. Can you explain uniocular diplopia? யூனியாக்குலர் டிப்ளோபியா வந்துட்டு ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆன நார்மல் ஐயை க்ளோஸ் பண்ணிட்டா அந்த அஃபெக்ட் ஆன ஐயிலேயே நம்மளால டபுள் விஷனை வந்துட்டு பெர்சீவ் பண்ண முடியும் சார். இதுவே அஃபெக்ட் ஆன ஐயை நம்ம க்ளோஸ் பண்றோம்னா நமக்கு அந்த டபுள் விஷன் வந்துட்டு தெரியாது. ஓகே, வெரி குட், வெரி குட். அதாவது யூனியாக்குலர் டிப்ளோபியா, பைனாக்குலர் டிப்ளோபியான்னு we have two types of diplopia. யூனியாக்குலர் டிப்ளோபியா அப்படின்னா in uniacular diplopia disappears when the affected eye is closed. ஸோ யூனியாக்குலர் டிப்ளோப்பியாவில் அஃபெக்டட் ஐயை நீ க்ளோஸ் பண்ணனா டிப்ளோப்பியாவே போயிடும், நார்மலாக வந்துடுவாங்க, நார்மலாக தெரியும். சரியா? பைனாக்குலர் டிப்ளோப்பியாவில் எனி ஒன் ஐ, ஏதாவது ஒரு ஐயை க்ளோஸ் பண்ணாலுமே நார்மல் ஆகிடுவாங்க. சரியா? ஸோ இன் பைனாக்குலர் டிப்ளோப்பியா டிஸப்பியர்ஸ் வென் எனி ஆஃப் தி ஐ இஸ் க்ளோஸ்டு. ஓகே, வெரி குட். ஸோ கேன் யூ டெல் வாட் இஸ் நிஸ்டாக்மஸ்? Involuntary rhythmic oscillatory movements of eye. Rhythmic oscillatory movement of eye. Involuntary rhythmic oscillatory movement of eye. Okay. Can you tell some types of nystagmus? Sir, horizontal, vertical. Horizontal nystagmus, vertical nystagmus. Okay. So it's enough. Okay. Coming to fifth cranial nerve examination. So fifth cranial nerve examination is what? Trigeminal nerve. Okay. So in your patient, the cranial nerve 3, 4, 6 all are intact. Okay. Yes, okay. So fifth cranial nerve, the trigeminal nerve, it is a motor, sensory or mixed? Mixed nerve, sir. Mixed nerve. It is a sensory as well as motor. So mixed nerve. Okay. So can you tell the division of trigeminal nerve? 3 divisions are there: ophthalmic, maxillary and mandibular divisions. Ophthalmic, maxillary and mandibular division. Okay. So coming to motor system, so can you tell some muscles supplied by trigeminal nerve? Masseter, temporalis and pterygoid. Masseter, temporalis, pterygoid. Very good. So masseter, temporalis ரொம்ப முக்கியமாக சொல்லணும். ஸோ அதை நீ எக்ஸாமின் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ கேன் யூ டெல் ரிஃப்ளெக்ஸஸ் இன் ட்ரைஜெமினல் நர்வ் இன்வால்மெண்ட்? மோஸ்ட்டாக வந்துட்டு சூப்பர்ஃபிஷியல் ரிஃப்ளெக்ஸஸில் ஃபிஃப்த் நர்வ் வந்துட்டு அஃபரண்ட் நர்வாக ஆக்டிவ் ஆகும் சார். கார்னியல் ரிஃப்ளெக்ஸ் ஆகட்டும், கன்ஜெக்டிவல், அப்புறம் பிளிங்க் ரிஃப்ளெக்ஸ், அப்புறம் ஜார்ஜர், இதெல்லாம் வந்துட்டு இன்வால்வ் ஆகும் சார். ஓகே, ஜார்ஜருக்கு வந்துட்டு சூப்பர்ஃபிஷியல் ரிஃப்ளெக்ஸா? டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸ், அது மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன். ஓகே, வெரி குட், வெரி குட். ஓகே, ஸோ உனக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான ரிஃப்ளெக்ஸ் வந்துட்டு கார்னியல் ரிஃப்ளெக்ஸ், கன்ஜெக்டிவல் ரிஃப்ளெக்ஸ். ஓகே, ஸோ கார்னியல் ரிஃப்ளெக்ஸில் அஃபரண்டாக இருக்கிறது ட்ரைஜெமினல் நர்வ். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிரேனியல் நர்வ், கிரேனியல் நர்வ் 7, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரேனியல் நர்வ் இன் சிவிஏ. உன்னோட கேஸில், இந்த கேஸில் ரொம்ப முக்கியமான கிரேனியல் நர்வ் எது அப்படின்னா கிரேனியல் நர்வ் 7 தான். ஓகே, ஸோ இன்னொரு பேஷண்ட் கிரேனியல் நர்வ் 5 வந்துட்டு இன்டாக்ட், அப்படி தானே? ஓகே, ஸோ cranial nerve 7 is intact or affected?
affected, sir. Affected, okay. So in your patient, you are telling the cranial nerve 7 involvement, there will be UMN type of cranial nerve palsy, 7th cranial nerve palsy. Yes, sir. So why are you telling it is a UMN? Why it can't be a LMN? இது எல்லாமேனா அவங்களுக்கு ஒரு சைடு ஃபுல்லாவே அஃபெக்ட் ஆயிருக்கும் சார். ஃபோர்ஹெட்ல அந்த பிரிங்கிங் இருக்காது, நேசோலேபியல் ஃபோல்ட் லாஸ்ட் ஆயிருக்கும், டோசஸ் இருந்திருக்கும். Okay, what are the components of cranial nerve 7? What are the components of cranial nerve 7? Component. Okay, we have 3 components: motor, sensory, secretomotor. Okay, so coming to motor, what are the muscles you will examine for cranial nerve 7? So மேல டாப்ல இருந்து பாட்டம் வரை சொல்லுங்க. ஃபோர்ஹெட்ல வந்துட்டு frontal belly of occipital frontalis, frontal belly of occipital frontalis. ஐப்ரோஸ் frontalis க்ளோஸ் பண்றதுக்கு corrugator supercilii. Very good. ஐலிட வந்து க்ளோஸ் பண்றதுக்கு corrugator supercilii. ஐப்ரோஸ் க்ளோஸ் பண்ண ஐப்ரோஸ் வந்து ஐப்ரோஸ் வந்துட்டு இப்படி க்ளோஸ் டுகெதர், ஐப்ரோஸ் க்ளோஸ் டுகெதர். ஃபர்ஸ்ட் நம்ம பேஷண்ட்ட ஐப்ரோ மேல தூக்க சொல்லணும், சரியா? சோ தூக்க சொல்லும்போது இந்த மாதிரி ஹரிசாண்டல் wrinkles வந்துட்டு தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ இந்த மசில் தான் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா frontal belly of occipital frontalis. ஓகேவா? ரெண்டாவது இப்படி முறைக்க சொல்லணும். பேஷண்ட் வந்துட்டு இப்படி முறைச்சு பாருங்க, அல்லது இந்த 2 புருவத்தை வந்து பக்கத்தில் அப்படி கொண்டு வாங்க அப்படிங்கும்போது இந்த வெர்டிகல் wrinkles வந்துட்டு தெரியும். ஸோ தட் இண்டிகேட்ஸ், ஓகேவா? ஸோ அந்த மசில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா corrugator supercilii. ஓகேவா? ஸோ மூணாவது நம்ம வந்துட்டு ஐல இருக்கிற ஐலிட்ல, சரியா? டைட்டா க்ளோஸ் பண்ண சொன்னோம் சார். எதுக்காகனா ஆர்பிகுலாரிஸ் ஆக்லேய பாக்குறது. வெரி குட், ஆர்பிகுலாரிஸ் ஆக்லே பாக்குறதுக்காக. ஓகே. அப்புறம் பேஷண்ட் வந்துட்டு டீத் வந்துட்டு காட்ட சொன்னோம். டீத் வந்து காட்ட சொன்னோம். அந்த டீத் நம்ம பாக்கும்போது அவங்களோட மவுத் வந்துட்டு டீவியேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக சார். ஓகே. சோ வாட் ஆர் த மசில்ஸ் இன்வால்வ்ட் இன் மெயின்டெய்னிங் தி ஆங்கிள் ஆஃப் மவுத்? சார் buccinator, zygomaticus major, levator anguli oris, depressor anguli oris, rhizorius mentalis இதெல்லாம் வந்துட்டு உனக்கு வந்து மெயின்டெய்ன் பண்ணணும். rhizorius. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நேசோலேபியல் ஃபோல்டை பார்க்கணும், ஓகேவா? அதுக்கப்புறம் பக்சினேட்டர் செக் பண்ணணும், ஓகேவா? பேஷண்ட்டை வாயில் வந்துட்டு காற்று பிடிக்க சொல்லணும், ப்ளோ அவுட் பண்ண சொல்லணும், சரியா? அதுக்கப்புறம் ஓரிஸ் விசில் அடிக்க சொல்லணும், சரியா? ஸோ ஆர்பிகுலாரிஸ் ஓரிஸ், கடைசியாக வந்துட்டு பிளாட்டிஸ்மா, சரியா? கிளென்ச்சிங் த டீத், கிளென்ச் பண்ண சொல்லணும், ஓகேவா? ஓகே சார். ஓகே. ஸோ இதெல்லாம் மோட்டார் சிஸ்டம்ல நீ எக்ஸாமின் பண்ணுவேன். சென்சரி சிஸ்டம்ல நீ எதை எக்ஸாமின் பண்ணுவேன்? Taste sensation. Anterior two-thirds of the tongue supplied by facial nerve. Anterior two-thirds. What is the branch of facial nerve that supply the anterior two-thirds of the tongue? What is the name of the nerve? எனக்கு மறந்துடுச்சு. Caudate tympani nerve. Okay. Caudate tympani nerve. Caudate tympani. Okay. So what is the importance of secretomotor function? Sir, lacrimation. Lacrimation. Very good. So lacrimation. Okay. So next, cranial nerve 8. So what is cranial nerve 8? Vestibulocochlear nerve. Vestibulocochlear nerve. Very good. So in vestibulocochlear nerve, you will perform 2 tests: Rinne's test and Weber's test. Okay. Weber's test. So how will you examine? How will you do Rinne's test? So Rinne's test வந்துட்டு நம்ம ஏர் கண்டக்ஷன், போன் கண்டக்ஷன் வந்து எது பெஸ்டா இருக்கு, எது பெட்டரா இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்காக பண்றது சார். Okay. So 512 ஹெட்ஸ் இருக்கிற டியூனிங் ஃபோர்க்கை நம்ம யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேஷண்ட் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடணும், என்ன பண்றோன்ற ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம ஒரு போனி ப்ராமினன்ஸ்ல வந்துட்டு டேப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேஷண்டோட மாஸ்டாய்ட்ல வைக்கணும் சார். ஃபர்ஸ்ட் போன் கண்டக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக. பேஷண்ட்டுக்கு வந்துட்டு இந்த போன் கண்டக்ஷன் அந்த வைப்ரேஷன் வந்துட்டு கண்டக்ட் பண்றது எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு பேஷண்ட் சொன்ன உடனே நம்ம அது அவங்களோட இயருக்கு வந்துட்டு பெர்பெண்டிகுலரா வைக்கணும் சார். ஓகே. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு பர்சீவ் ஆகுது, அவங்களுக்கு அப்புறம் ஸ்டாப் பர்சீவ் ஆகுது அப்படின்னா ஏர் கண்டக்ஷன் பெட்டரா இருக்கு தென் போன் கண்டக்ஷன். இது வந்து ரெண்டு பாசிட்டிவ். அவங்களுக்கு போன் கண்டக்ஷன் தான் பெட்டரா இருக்கு கம்பேர் டு ஏர் கண்டக்ஷன் அப்படின்னா அது ரின்னஸ் டெஸ்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ வாட் இஸ் எந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு டேப் பண்ணுவீங்க அந்த டியூனிங் ஃபோர்க் எடுத்து? ஸோ எந்த போனி ப்ராமினன்ஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க. கேன் யூ டெல் த எக்ஸாக்ட் சைட்? எல்போ. எல்போ. வேற? அப்புறம் அந்த ஹைப்போதீனார்லயும் ஹைப்போதீனார் கிடையாது. ஸோ அதான் பேஸ் ஆஃப் த பிரெஸ்ட், சரியா? இந்த இடத்துல நம்ம வந்துட்டு அப்படி டேப் பண்ணலாம், சரியா? ஸோ இந்த இடத்துல அப்படி டேப் பண்ணிட்டு அல்லது எல்போலையும் நம்ம டேப் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல டேப் பண்ணிட்டு நீ வந்துட்டு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு மாஸ்டாய்டில் வைக்கணும், ஓகேவா? சரி, ஓகே. ஸோ கேன் யூ டெல் ஹவு வில் யூ எக்ஸாமின் வெபர்ஸ் டெஸ்ட்? வெபர்ஸ் டெஸ்ட்லயும் வந்துட்டு பேஷண்ட் கிட்ட ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதுல என்ன பண்ணுவோம்னா அதே மாதிரி போனி ப்ராமினன்ஸ்ல டேப் பண்ணிட்டு இந்த டைம் வந்து
glabella, vertex, அப்புறம் டீத்ல டீத்தா கிளபல்லா ஆர் வெர்டெக்ஸ் அவ்வளோதான். டீத்தெல்லாம் இங்கே அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே சார். glabella, vertex அதுல இருப்பாங்க சார். Okay. பேஷண்ட்டுக்கு வந்துட்டு நார்மலா வந்து ரெண்டு சைடுமே லேட்டரலைசேஷன் வந்துட்டு நார்மல் பேஷண்ட்ஸ்க்கு இருக்காது சார். There is no lateralization in normal patients. Okay. ஆனா கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆன சைடு வந்துட்டு லேட்டரலைஸ் ஆகும் சார். சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் இருக்கிற பேஷண்ட்க்கு வந்து நார்மல் சைடு லேட்டரலைஸ் ஆகும் சார். Okay. So can you tell what is Meniere's disease? Can you tell the important triad in Meniere's disease? ஒரு triad இருக்கு சார். vertigo, VSD triad, vertigo, sensory neural hearing loss, tinnitus. Okay. So coming to cranial nerves 9 and 10. So 9th cranial nerve is what and 10th cranial nerve is what? இது ரெண்டுமே மிக்ஸ்டு நர்வ் சார். 9 வந்துட்டு glossopharyngeal nerve, 10 vagus nerve. Okay, very good, very good. Okay. So can you tell about what are the reflexes you will do in 9th and 10th cranial nerve? Palatal reflexes, gag reflex. Palatal reflex and gag reflex. So palatal and pharyngeal reflex. Okay. So coming to cranial nerve 11. Okay. So what is cranial nerve 11? Spinal accessory nerve. Spinal accessory nerve. Okay. So it is a sensory, motor or mixed? Pure motor nerve, sir. Okay. So what are the muscles supplied by cranial nerve 11? The two muscles, sternocleidomastoid and trapezius. அந்த ரெண்டு மசில்ஸோட ஆக்ஷன் வச்சு தான் நம்ம இந்த நர்வ் வந்து எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம் சார். Okay. So what is the function of trapezius? What is the action of trapezius? ஷோல்டர் வந்து ஸ்ட்ரக் பண்றதுக்காக. Okay. Struggling the shoulder. Okay, okay. So coming to cranial nerve 12, what is the cranial nerve 12? Hypoglossal nerve. Hypoglossal nerve. Okay. It is mixed or sensory or motor? Motor. Okay. So next, coming to spinomotor system examination. So you examined tone, power, reflex, all this. Okay. So what is defined tone? What is tone? Degree of tension present in your muscle at rest. Degree of tension present in your muscle at rest. Okay. What are the types of tone? Hypertonia, hypotonia. Hypertonia and hypotonia. Okay. So what are the types of hypertonia? So the spasticity, rigidity in two types. Okay. Can you tell the difference between these two? Spasticity வந்துட்டு pyramidal drag lesion involvement pyramidal drag lesionல வந்து spasticity இருக்கும் சார். எக்ஸ்ட்ரா pyramidal drag lesionல வந்துட்டு rigidity இருக்கும். Very good. So spasticity வந்துட்டு ஏதாவது ஒரு மசில் குரூப்ல வந்துட்டு ரொம்ப அதிகமா டோன் இருக்கும், அதாவது ஆன்டி கிராவிட்டி மசில்ஸ்ல. ஆனா ரிஜிடிட்டில வந்துட்டு போத் கிராவிட்டி அண்ட் ஆன்டி கிராவிட்டி மசில்ஸ் ரெண்டுத்துலயுமே டோன் வந்துட்டு ஈக்குவலா தான் இருக்கும் சார். வெரி குட், வெரி குட். அப்புறம் ஸ்பாஸ்டிசிட்டில வந்துட்டு கிளாஸ்னட் ஸ்பாஸ்டிசிட்டி இருக்கு. ரிஜிடிட்டில வந்துட்டு ரெண்டு இருக்கு, காக்வில் அப்புறம் லெக் பைப் அப்படின்னு ரெண்டு இருக்கு சார். வெரி குட், வெரி குட். ஓகே, நைஸ் நைஸ். லெக் பைப்னா உங்களுக்கு கண்டினியூஸ் பாசிவ் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது கண்டினியூஸா அந்த ரிஜிடிட்டி, அதாவது ரொம்ப டைட்டா கண்டினியூஸா ரிஜிடிட்டி இருக்கும். காக்வில் அப்படிங்கும்போது விட்டு விட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் ஒரு நார்மல் அப்புறம் திரும்ப ரெசிஸ்டன்ஸ் ஒரு நார்மல் அந்த மாதிரி இருக்கும் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ ரொம்ப சூப்பராக ஆன்சர் பண்ணீங்க. ஓகே, போதும் போதும். ஸோ நெக்ஸ்ட் ஹைப்போட்டோனியா. ஸோ கேன் யூ டெல் சம் காசஸ் ஆஃப் ஹைப்போட்டோனியா? பேஷண்ட் ஸ்பைனல் ஷாக். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய ஷாக் வந்து ஸ்பைனல் ஷாக் தான். யூஎம்என் லீஷன் ஒன்று பேஷண்ட் வச்சிருப்பாங்க, ஆனால் ஹைப்போட்டோனிக்காக இருப்பாங்க அப்படின்னா பேஷண்ட் இஸ் இன் ஸ்பைனல் ஷாக். ரொம்ப முக்கியம். வெரி குட். வேற என்ன கண்டிஷன் இருக்கலாம் ஹைப்போட்டோனியாவுக்கு? ரெம் ஸ்லீப். அப்புறம் ரெம் ஸ்லீப்னு சொல்லக்கூடாது, ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப்னு சொல்லணும். எந்த இடத்துலையுமே நீ அப்ரிவேஷன் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதோட ஃபுல் ஃபார்மே சொல்லணும். யூஎம்என் லீஷனுங்கிறது சொல்றதே ஒரு மிஸ்டேக்கான விஷயம் தான். அப்பர் மோட்டார் நியூரான் லீஷன் சொல்லணும். சரியா? ஓகே சார். ஓகே ஓகே. செரிபெல்லர் லீஷன், கோரியா, ஓகே, போலியோமைலைட்டிஸ். ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பவர். ஓகே, ஸோ கேன் யூ டெல் வாட் இஸ் பவர்? Force of contraction that can be generated voluntarily by the muscle. Force of contraction can be generated voluntarily by the muscle. Okay, very good. So can you tell some grades? So the grades in the power. Medical Research Council. Grade of power. அதான் கேக்குறேன், சொல்லுங்க. அந்த
இது மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சிலோட அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன கிரேடிங் கொடுத்துருக்காங்கன்னா கிரேட் 0னா டோட்டல் பேரலிசிஸ். ஓகே. கிரேட் 1னா பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ஜாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்காது, ஆனா ஃபிளிக்கரிங் ஆஃப் இப்போ அவங்களோட கிரேட் 2 அவங்க ஃபிளிக்கரிங் பண்றது அந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ கிரேட் 2னா கிராவிட்டி எலிமினேட்டட் மூவ்மெண்ட், அதாவது பெட்ல வந்துட்டு இப்படி பேஷண்ட் வந்து லேட்டரலா காலை திருப்ப சொல்றது, அதெல்லாம் கிராவிட்டி எலிமினேட்டட் மூவ்மெண்ட்ஸ். கிரேட் 3ல வந்துட்டு மூவ்மெண்ட் எகெயின்ஸ்ட் கிராவிட்டி, காலை மேல அவங்க எடுக்கிறதும் அந்த மாதிரி. அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து அவங்க அதை மூவ் பண்ணாங்கன்னா அது கிரேட் 4. கிரேட் 5ன்றது நார்மல் பவர்ஸ். வெரி குட், வெரி குட். ஸோ நைஸ். ஸோ கண்டிப்பாக உங்களோட எக்ஸாமினர் கிரேட்ஸ் ஆஃப் பவருங்கிறத கண்டிப்பாக கேட்டுருவாங்க. சரியா? ஏனே தெரியல, எல்லாரும் கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமானது இது. ஏன்னா பவர் தானே வந்து ஒரு அது என்ன கேஸுங்கிறதே டிஃபைன் பண்ணுறதே பவர் தான். சரியா? ஸோ ஹெமிப்ளீஜியாவா இல்லை ஹெமி பேரசிஸா அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதே பவர் தான். சரியா? ஓகே. கேன் யூ டெல் வாட் டிஃபைன் ரிஃப்ளெக்ஸ்? Consistent involuntary adaptive response to the stimulation of your sense organs. Consistent involuntary adaptive response of stimulation of sense organ. Okay. Okay. Can you tell what are the types of reflex? Superficial and deep tendon reflexes. Okay. Can you tell some superficial reflexes you will examine? First corneal, then conjunctival. Corneal, okay. Pharyngeal, palatal, abdominal reflex. If male patient na cremasteric reflex பார்க்கணும். Very good, very good. அப்புறம் plantar reflex. Okay. So cremasteric reflex and plantar reflex. Okay. How will you do plantar reflex? So plantar reflex வந்து பேஷண்ட் அந்த இன்வர்ட்ல அவங்களோட ஆங்கிளை வந்துட்டு கொஞ்சம் இன்வர்ட் பண்ணிடணும் சார் பேஷண்ட். ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு லேட்டரல் சைட்ல இருந்து ரொம்ப ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணாம ஒரு பிளண்டான ஆப்ஜெக்ட் வச்சு லேட்டரல் சைட்ல இருந்து கொண்டு வந்துட்டு அவங்க அந்த மெட்டு அந்த ஜாயின் கிட்ட வரும்போது நம்ம அதுல மீடியலா அது பண்ணணும் சார். ஓகே. கிரேட் அவுட் வரும்போது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரிஃப்ளெக்ஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியம். டீப் டெண்டன் ரிஃப்ளெக்ஸ் நான் சொல்லியிருந்தேன், பிளான்டார் ரிஃப்ளெக்ஸுக்கும் அது பொருந்தும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பேஷண்ட் கிட்ட கன்சென்ட் வாங்கணும். சரியா? கன்சென்ட் வாங்கணும். நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன், உங்களுக்கு ஓகேவா இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்கள்ட்ட கன்சென்ட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த மாதிரி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. சரியா? இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் முன்னாடி பேஷண்ட்டோட ரைட் சைடில் நின்றுக்கணும். சரியா? உனக்கு லெஃப்ட் சைடு ஹெமி பேரசிஸ் இருந்தாலும் சரி, ரைட் சைடு ஹெமி பேரசிஸ் இருந்தாலும் பேஷண்ட்டோட ரைட் சைடில் வி ஹவ் டு ஸ்டாண்ட் இன் ரைட் சைடு. ஓகே. 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு கன்சென்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. 3வது பாயிண்ட்டு அதோட பொசிஷன். சரியா? ஸோ பொசிஷன் அண்ட் எக்ஸ்போஷர்னா இப்போ நீ வந்துட்டு அப் டு மிட்டை வரைக்கும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும். மிட்டை வரைக்கும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பொசிஷன். ஸோ பிளான்டாரை எக்ஸாமின் பண்ணுறதுக்கு நமக்கு 2 பொசிஷன் இருக்குது. ஒன்று கம்ப்ளீட் நீ எக்ஸ்டென்ஷன், அந்த பொசிஷன் ஒன்று, அல்லது மைல்டு ஃப்ளெக்ஷனாகவும் வச்சு நம்ம வந்துட்டு பிளான்டார் பண்ணலாம். பட் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட் நீ எக்ஸ்டென்ஷன், அந்த பொசிஷனில் வச்சு நம்ம பிளான்டாரை அந்த பொசிஷனில் வச்சு நம்ம பிளான்டார் பண்ணுறோம். சரியா? ஸோ இந்த பாயிண்ட். அதுக்கப்புறம் 4வது நம்ம வந்து நீ சொன்ன மாதிரி லேட்ரல் சைட்லேருந்து நம்ம வந்துட்டு ஸ்ட்ரோக் பண்ணிட்டே போகிறோம். ஸோ நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணும், ஏதாவது ஐடியா இருக்கா? கீ. ஓகேவா? பைக் கீ அல்லது கார் கீ யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பென்ட்லின்னு சொல்லிட்டு ஒரு கார் இருக்குது, ஒரு பிராண்டட் காரு. ஸோ அந்த காரோட கீயை தான் யூஸ் பண்ணுவாங்களாமா. ஸோ நம்ம கண்ட்ரியில் அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரில. ஸோ அந்த கேட்டால் சொல்லுங்கள். சரியா? பென்ட்லி கார்க்கு யூஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த ரிஃப்ளெக்ஸ் பண்ணும்போது பென்ட்லி கார்க்கு தான் யூஸ் பண்ணணும். நம்ம பைக்கையே நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? ஸோ ஒரு பிளண்ட் ஆப்ஜெக்டை வச்சு நம்ம வந்துட்டு லேட்ரல் சைட்லேருந்து அப் டு ஃபஸ்ட்டு மெட்டாகார்பல் அந்த இடம் வரைக்கும் தான் போகணும். சரியா? மெட்டாகார்பலை கிராஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? அதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ வாட் இஸ் த ரெஸ்பான்ஸ்? ஃபர்ஸ்ட் டார்சிஃப்ளெக்ஷன் ஆஃப் கிரேட் 2. ஓகே. வெரி குட். அப்புறம் ஃபேனிங் ஆஃப் அதர் டோஸ். வெரி குட். டார்சிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஆங்கிள், அப்புறம் ஃப்ளெக்ஷன் ஆஃப் நீ, தென் ஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹிப், அப்புறம் அந்த டென்சார் ஃபேஷியல் ஐட்டா மசில் வந்து கன்ட்ராக்ஷன் இருக்கும். வெரி குட். ஸோ டென்சார் ஃபேஷியல் ஐட்டா கன்ட்ராக்ஷன் தான் வந்து பார்த்தோன்னா மினிமல் பிளான்டார் ரெஸ்பான்ஸ் நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே. ஸோ ரிஃப்ளெக்ஸ்லாம் அவ்வளோதான். ஸோ உனக்கு வந்து மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஸில் இதான் கேட்பாங்க, சூப்பர்ஃபிஷியல் ரிஃப்ளெக்ஸில் இவ்வளோ கேட்பாங்க. சரியா? ஸோ கேன் யூ டெல் சம் டீப் டெண்டன் ரிஃப்ளெக்ஸஸ்? Deep tendon reflexes. Supinator. The first biceps, triceps, supinator, then knee jerk, ankle jerk, jaw jerk. Knee jerk, ankle jerk. Okay. So can you tell the root value of all the deep tendon reflexes? For supinator, it's first biceps.
பைசெப்ஸ்க்கு வந்து C5 C6, ட்ரைசெப்ஸ்க்கு C6 C7, supinator C5 C6, knee jerk வந்து L2 L3 L4, ankle jerk வந்து L5 S1. அது பிளான்டாருக்கு தான் L5 S1, பிளான்டாருக்கு தான் L5 S1 S2. ஸோ பிளான்டாரோட ரூட் வேல்யூ L5 S1, ஓகேவா? ஸோ ஆங்கிள் ஜெர்க் வந்து ஓகே. ஸோ இதே அந்த 5 பாயிண்ட் தான் நீ வந்து இந்த டீப் டெண்ட் ரிஃப்ளெக்ஸ் பண்ணும்போது நீ வந்துட்டு சொல்லணும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் கோஆர்டினேஷன் சிஸ்டம் எக்ஸாமினேஷன். ஸோ வாட் இஸ் த பர்பஸ், வாட் இஸ் த யூஸ் யூ எக்ஸாமின் ஃபார் கோஆர்டினேஷன்? செரிபெல்லார் இன்வால்வ்மெண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். செரிபெல்லார் இன்வால்வ்மெண்ட், வெரி குட். செரிபெல்லார் இன்வால்வ்மெண்ட், செரிபெல்லார் ஃபங்க்ஷன்லாம் நார்மலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறது தான் நம்ம கோஆர்டினேஷன் செக் பண்ணுறோம், சரியா? ஸோ ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்க்கு கோஆர்டினேஷன் வேணும்னா என்னென்ன சிஸ்டம்லாம் ஒர்க் பண்ணணும்? What are the things? நம்ம brain What are the components? stimulus கொடுக்கணும். சோ அத நம்ம மோட்டார் சிஸ்டம் கரெக்ட்டா பண்ணனும் சார். ஓகே. ஸோ மோட்டார் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ஒரு கோஆர்டினேஷன் வேணும்னா கோஆர்டினேஷன் ரிக்வயர்ஸ் மசில் ஸ்ட்ரென்த், சரியா? மசில் ஸ்ட்ரென்த் ஒன்று, ரெண்டாவது செரிபெல்லார் ஃபங்க்ஷன் ஒன்று, மூணாவது ப்ரோப்ரியோசெப்ஷன். ஸோ இந்த மூணும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஸோ வாட் ஆர் த ஹவு வில் யூ லுக் ஃபார் கோஆர்டினேஷன் எக்ஸாமினேஷன்? ஹவு வில் யூ எக்ஸாமின்? அப்பர் லிம்ல 4 டெஸ்ட் பண்ணுவோம் சார். ஃபிங்கர் நோஸ் டெஸ்ட், ஓகே. ஃபிங்கர் நோஸ் டெஸ்ட், ஓகே. அப்புறம் ட்ராயஸ் சர்க்கிள் இன் ஏர், ஓகே. அப்புறம் டிஸ்டைடோகோகைனீசியா. வெரி குட், வெரி குட், ஓகே. லோயர் லிம்ல ஹீல் நீ டெஸ்ட், ஓகே. ஃபுட் பேட் டெஸ்ட். Okay, so can you tell what is fasciculation? Fasciculation, irregular non-rhythmical contraction of muscle fascicles. Irregular non-rhythmical lower motor, is it? Irregular non-rhythmical contraction of muscle fascicles. Okay, very good, very good. So இது வந்து பார்த்தா LMN lesionல வரும், சரியா? Okay. Can you tell what is fibrillation? Contraction of individual muscle fibers. ஓகே. வெசிக்கிள்ஸ் இன்வால்வ்மெண்ட் இருக்கிறது fasciculation. ஃபிப்ரிலேஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மசில் ஃபைபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ட்ராக்ஷன் ஆகும், சரியா? ஓகே. ஸோ கெயிட் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா உங்களோட ப்ரொஃபார்மாவில், உங்களோட கேஸ் ஷீட்டில்? Gait ataxia. Your patient gait is normal or not? Okay, mention பண்ணல. Okay. So can you tell what are the important gaits you know? Circumduction gait or hemiparesis. In hemiparesis you have circumduction gait, very good. Circumduction gait. Okay, in Parkinson's. Fasting gait. Okay, in Parkinson's what type of gait? Fasting gait. Festinant gait னு சொல்லுவாங்க. Okay. So stamping gait in what case? Posterior column lesions. Okay. Very good. So posterior column lesionல வந்து பார்த்தீங்கன்னா stamping gait வரும். Waddling gait எங்க வரும்? Muscular dystrophy. Okay. So next sensory system examination. So sensory system examination la you examine to fine touch, crude touch, pressure. Okay. So fine touch நீ எதுக்காக பார்க்குற? What is the purpose? என்ன ட்ராக் இன்வால்வ்மென்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். டார்சல் காலம் தான் சார் ஃபைன் டச்க்காக. ஸோ டார்சல் காலம். ஓகே. ஸோ எனி போஸ்டீரியர் காலம் லீஷன், ஸோ இதெல்லாம் இன்வால்வ்மெண்ட் இருக்கா இல்லை, இது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஃபைன் டச்லாம் நம்ம வந்து பார்க்குறோம், சரியா? க்ரூட் டச் எதுக்காக பார்க்குறீங்க? anterior spinothalamic tract involvement come. Anterior spinothalamic tract, very good, very good, very good. So pressure, vibration, pain இதெல்லாம் எதுக்காக பார்க்குறீங்க? இது எல்லாமே வந்து அந்த சரி இது எல்லாமே அந்த நர்வ் வந்து கிராஸ் பண்ணி ஆப்போசிட் சைடுல போகும்போது இருக்கும் சார் அந்த ஸ்பைனல் கார்டு. ஓகே. இல்ல அந்த அதனால அந்த கார்ட் கம்ப்ரெஷன் சப்போஸ் அது டைலேட் ஆயிட்டு கம்ப்ரெஷன் ஆகும்போது இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும் சார். ஸோ பெயின் வந்துட்டு உனக்கு இன்வால்வ்டு அப்படின்னா எந்த ட்ராக்ட் அஃபெக்டட் ஆயிருக்குன்னு அர்த்தம்? லேட்டரல் ஸ்பைனோதாலமிக் ட்ராக்ட். வெரி குட், வெரி குட். ஓகே. ஸோ இன் கார்டிகல் சென்சேஷன் யூ ஆர் மென்ஷனிங் tactile localization, tactile discrimination, stereognosis. So why are you mentioning stereognosis? What will you look for? Okay. So in stereognosis there will be நம்ம வந்துட்டு பேரிட்டல் கார்டெக்ஸை செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்துட்டு பார்த்தோன்னா ஸ்டீரியோக்னோசிஸ் பார்க்குறோம், சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ கிராஃபெஸ்தீசியா, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஃபெஸ்தீசியா? Cortical sensory loss.
கார்டிகல் சென்சரி லாஸ், வெரி குட். ஸோ கார்டிகல் சென்சரி லாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபஸ்தீசியா, ஸோ இது வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஓகே, நைஸ். ஸோ இன் அதர் சிஸ்டம் எக்ஸாமினேஷன் யூ வில் மென்ஷனிங் சிபிஎஸ், ஆர்எஸ், ஜிஐடி, ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மென்ஷனிங் சிபிஎஸ் ஹியர்? சிவிஎஸ்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு எம்போலிக் ஸ்ட்ரோக் வரும் சார். ஆர்எஸ் பேஷண்ட்ல வந்துட்டு மேபி ஆஸ்மா பேஷண்டா இருந்தா அவங்க அந்த ட்ரக் எடுத்துப்பாங்க, இந்த சால்பியூட்டமால், பிரெட்னிசோலான். வெரி குட். ஸோ இனி வந்துட்டு இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரோக்கோட ஒரு மெயின் ஆர்எஸ் காம்ப்ளிகேஷன் இஸ் ஆஸ்பிரேஷன் நிமோனியா. ஸோ அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஜிஐடி வந்துட்டு எனி ஜிஐடி பெத்தாலஜி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ வெரி குட். ஹெப்படிக் என்செஃபலோபதி. வெரி குட். ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி. ஓகே. So can you tell once again diagnosis? A case of cerebrovascular accident with right-sided hemiparesis involving the left side internal capsule, probably the lenticular striate branch of left middle cerebral artery, and the etiology is probably thrombotic. Okay, thrombotic etiology. Okay. How will you manage this case? ஸோ நீ வந்துட்டு எந்த லாங் கேஸ் ஆர் எந்த ஷார்ட் கேஸ் நீ ப்ரெசென்ட் பண்ணாலும் மேனேஜ்மெண்ட் கேட்காம உன்னை அனுப்பவே மாட்டாங்க. சரியா? எல்லா கேஸுக்குமே நீ மேனேஜ்மெண்ட்டை ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோ, அல்லது உன்னோட எழுதி ஒரு பேப்பரில் வச்சுக்கிட்டு நீ இருக்கிற ரூமில் வந்துட்டு ஒரு பேஸ்ட் பண்ணிக்கோ. சரியா? டெய்லியும் காலையில் எழுதி அதை படிங்க. கண்டிப்பாக நீ எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நீ எந்த கேஸ் ப்ரெசென்ட் பண்ணாலும் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கட்டாய கொஷின் மேனேஜ்மெண்ட். ஒரு கேஸை இந்த கேஸ் நீ எப்படி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவ, எப்படி நீ ட்ரீட்மெண்ட் கொடுப்ப, அதெல்லாம் கட்டாயம் கேட்டுருவாங்க. ஸோ இப்போ இந்த கேஸ் வந்து நீ செரிப்ரோவாஸ்குலர் ஆக்சிடென்ட் ஆஃப் த்ரோம்போட்டிக் ஈட்டியாலஜி நீ சொல்கிற. ஹவ் வில் யூ மேனேஜ் திஸ் கேஸ்? ஃபர்ஸ்ட் இவங்க பேஷண்ட்ஸ் வந்து எமர்ஜென்சிக்கு தான் சார் வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேஷண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். வெரி குட். ஃபர்ஸ்ட் பேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 இஸ் ஸ்டெபிலைசேஷன். வெரி குட். ஸோ ஸ்டெபிலைசேஷனில் நீ என்னென்னலாம் பண்ணுவேன்? ஏர்வே, அப்புறம் அவங்களோட ப்ரீத்திங் எப்படி இருக்கு, பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்கு. ஏர்வே, ப்ரீத்திங், சர்க்குலேஷன். ஓகே. அப்புறம் மேபி பேஷண்ட் ஹைப்போகிளைசெமிக்கா இருக்காங்க அப்படின்னா குளுக்கோஸ் கொடுக்கலாம் சார். ஹைப்போகிளைசெமிக் நம்ம சஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா ஐவி லைன் போட்டு நம்ம வந்துட்டு கொடுக்கலாம். ஓகே. வேற? அப்புறம் வைட்டல்ஸ் மானிட்டர் பண்ணனும் சார். வைட்டல்ஸ் மானிட்டர் பண்ணனும். ஓகே. ரெஸ்பிரேட்டரி ரேட், பிபி இதெல்லாம் பார்க்கணும். வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அதெல்லாம். வெரி குட். ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்ல ஹைப்பர் டென்ஷனாக இருப்பாங்க பேஷண்ட். ஓகே, நைஸ். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்று விட்டுட்டீங்களே. ரொம்ப முக்கியமானது பேஷண்ட்டை நில் பெர் ஓரலில் வச்சுக்கணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஆஸ்பிரேஷன் ஆகி நான் சொன்ன மாதிரி ஆஸ்பிரேஷன் நிமோனியா வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமான வெரி குட். காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரோக், ஆஸ்பிரேஷன் நிமோனியா. ஓகே. ஸோ இது ஃபேஸ் 1. ஸ்டெப் 1ல நீங்கள் வந்துட்டு ஸ்டெபிலைசேஷன் பண்ணிட்ட. அதுக்கப்புறம் நீ ஸ்டெப் 2ல என்ன பண்ணுவேன்? அப்புறம் உங்களுக்கு உடனே சிடி பிரெயின் எடுக்கணும். சரியா? எனக்கு அது கரெக்டா தெரியல சார். 4 ஹவர்ஸ்க்குள்ள எடுத்தாதான் அது இன்ஃபேக்ட் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது அந்த 4.5 ஹவர்ஸ்ங்கிறது நீ த்ரோம்போலைசிஸ் பண்ணுறதுக்கான ஒரு விண்டோ பீரியட் அது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக ஸ்டெப் 2ல நீ என்ன பண்ணணும்னா கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் நியூரலாஜிக்கல் எவல்யூஷன் நீ எடுக்கணும். சரியா? ஸோ கிளினிக்கல் எக்ஸாமினேஷனில் நீ அந்த ஹிஸ்ட்ரி அந்த டெஸ்ட்லாம் நம்ம பண்ணதெல்லாம் நீ வந்து பண்ணிடணும். சரியா? இது ஸ்டெப் 2ல. ஓகேவா? ஸ்டெப் 3ல வந்து நீ டயக்னோஸ் பண்ணிடுவேன். ஸோ எப்படி டயக்னோஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீ வந்துட்டு அது வந்துட்டு ஹெமரேஜிக்கா அல்லது ஹிஸ்டமிக்கா நீ பார்க்கணும். சரியா? ஸோ நான் கண்ட்ராஸ்ட் சிடி பிரெயின், நான் கண்ட்ராஸ்ட் கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி ஆஃப் பிரெயின் நீ எடுக்கணும். சரியா? ஸோ அதில் நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா ஹிஸ்டமிக்கா இல்லை ஹெமரேஜிக்கா அப்படிங்கிறது தெரிய வரும். சரியா? ஸோ இதை வந்து நம்ம வந்து ஹெமரேஜை ரூல் அவுட் பண்ணுறதா நம்ம வந்துட்டு இதை பார்க்கணும். ஓகேவா? ரெண்டாவது நீ வந்துட்டு லேப் இன்வெஸ்டிகேஷன் எடுக்கணும். சரியா? லேப் இன்வெஸ்டிகேஷனில் நீ வந்து பார்க்குறது எல்லாமே சிபிசி, குளுக்கோஸ், எலக்ட்ரோலைட்ஸ், ஸோ இதெல்லாம் நீ வந்து லேப் இன்வெஸ்டிகேஷனில் பார்ப்பேன். சரியா? மூணாவது இசிஜி, ஏதாவது கார்டியாக் இன்வால்மெண்ட் இருக்கா, இனி ஆட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீ பார்க்கணும். சரியா? வேற நீ என்ன பண்ணுவ? ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், எலக்ட்ரோலைட்ஸ். ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், எலக்ட்ரோலைட்ஸ் இதெல்லாம் எடுத்து பார்ப்பேன். சரி, ஓகே. ஸ்டெப் 3ல எவ்வளோ? பிளட் குளுக்கோஸ் லெவல். ஓகே. ஸ்டெப் 4ல நீ என்ன பண்ணுவ? என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்னு சொல்லி இதுல இருந்து நமக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்னு ஒரு ஐடியா கிடைச்சிரும். வெரி குட். ஸோ இதுல இருந்து என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்ங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஹிஸ்டமிக்கா இல்லை ஹெமரேஜிக்கா அப்படின்னு. ஓகே. ஸோ ஹிஸ்டமிக் ஸ்ட்ரோக்கா இருக்கு. ஹவ் வில் யூ மேனேஜ்? த்ரோம்போலைசிஸ் கொடுக்கலாம் சார். வாட் இஸ் த விண்டோ பீரியட் ஃபார் த்ரோம்போலைசிஸ்? இப்போ சொன்னேன் 4.5 hours. வெரி குட், வெரி குட். 4.5 hours நீ வந்து கொடுக்கணும். ஸோ வாட் இஸ் த ஏஜென்ட் ஃபார் த்ரோம்போலைசிஸ்? ஆல்டிப்ளேஸ், ரெட்டிக்ப்ளேஸ், டெனக்டிவ்ப்ளேஸ் இதெல்லாம் நம்ம வந்துட்டு கொடுக்குறோம். சரியா? ஸோ ஆல்டிப்ளேஸ் தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வாட் வில் யூ டூ? ஆன்டி த்ரோம்போட்டிக் மேனேஜ்மெண்ட். ஆஸ்பிரின் கொடுக்கணும் பேஷண்ட்டுக்கு.
Okay, aspirin. What is the dose of aspirin you will give? 325 mg with 325 mg. Aspirin மட்டும் கொடுக்கணுமா இல்லை வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்கணுமா? ஆஸ்பிரின் கூட clopidogrel சேர்த்து கொடுப்பாங்க சார். ஸோ ஆஸ்பிரின் கூட clopidogrel. ischemic attack இருந்தா. Okay, very good, very good. So aspirin with the clopidogrel. Okay, nice. So next what will you do? சரி, இது வந்துட்டு இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்கா இருந்தா மேபி ஹெமரேஜிக் வந்துட்டு டியூ டு பிளட் ப்ரெஷரா இருந்ததுன்னா பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணணும் சார். வெரி குட். ஸோ வந்துட்டு ஹெமரேஜிக் வந்துட்டு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நீ வந்துட்டு எடுத்தோடனே த்ராம்பலைஸ் பண்ணிடக்கூடாது, சரியா? பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ how will you control the blood pressure? What drug will you will give? ஆம்லோடிபின். ஆம்லோடிபின் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற ட்ரக் சொல்லுங்கள். ஓகே, நம்ம வந்து லெபிடலால் கொடுப்போம். லெபிடலால், நெஃபிடிபின் இதெல்லாம் கொடுப்போம், சரி? மெயினாக லெபிடலால் சொல்லுங்கள். சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வாட் வில் யூ டூ? அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவ் கேர் கொடுக்கணும் சார். சப்போர்ட்டிவ் கேர். how will you do? how will you give supportive care? குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணணும் சார். குளுக்கோஸ் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணணும், சரியா? ஸோ 3 months once வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட் வந்து 3 months once வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு குளுக்கோஸ் டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்கணும், சரியா? ஃபாஸ்ட் பிளட் சுகர் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் நீங்கள் வந்து எடுத்து பார்க்கணும், சரியா? ஓகே, நெக்ஸ்ட். அப்புறம் பேஷண்ட் வந்து பெட் ரிடனாவே இருப்பாங்க சார். ஸோ டிவிடி வராமல் இருக்கிறதுக்காக ஹெப்பாரின் கொடுப்போம். வெரி குட், வெரி குட். ஸோ டீப் வெயின் த்ராம்போசிஸ், பெட் ரிடன் பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா அவங்களாம் இம்மொபைல் பேஷண்ட் தானே. ஸோ அவங்களுக்கு வந்து டீப் வெயின் த்ராம்போசிஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம், சரியா? ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ஹெப்பாரின் கொடுத்து நம்ம வந்துட்டு ட்ரீட் பண்ணணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் சார். ரீஹாபிலிட்டேஷன், ஓகே. ஸோ ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்கணும், சரியா? ஓகே. ஸோ வேறு அவ்வளோதானா? ஸோ how will you manage blood pressure? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெபிடலால் ஆர் நெஃபிடிபின் கொடுக்கலாம், ஓகேவா? செகண்டரி ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, சரியா? ஸோ அதில் நீ என்னென்னலாம் பண்ணணும்? ஆல்ரெடி சொன்னதான், சரியா? ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இது வந்துட்டு நம்ம டேவிட்சன் புக்லேயே ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க, சரியா? ஒரு அழகாக ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று இருக்கும், ஓகேவா? ஸோ அதே படிங்க. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஒன்றும் இல்லை, இது நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் நீ வந்து ஆன்டி பிளேட்லெட் தெரப்பி கொடுப்பேன், சரியா? ஸோ ஆன்டி பிளேட்லெட் தெரப்பின்னு என்ன? ஆஸ்பிரின் ப்ளஸ் குளோபிடாக்ரல், சரியா? வேறு என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்டாட்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டர்வாஸ்டாட்டின் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம், சரியா? அதுக்கப்புறம் இந்த பிபி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நார்மலாக பிபி வந்துட்டு நம்ம வந்து லெஸ் தென் 130/80 அந்த ரேஞ்சில் நம்ம வச்சுக்கணும், சரியா? அதுக்கு மேலே போயிடக்கூடாது. ஸோ லெபிடலால், நெஃபிடிபின் இதெல்லாம் கொடுத்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும், சரியா? நெக்ஸ்ட் டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட். டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட்டில் HbA1c இருக்குல்ல, கிளைக்கேட்டட் ஹீமோகுளோபின். ஸோ அதோட லெவல் வந்து பார்த்தா அப்படின்னா லெஸ் தென் 7% கீழே இருக்கணும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் நிப்பாட்டுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட் நம்ம வந்துட்டு புத்திமதி சொல்லணும், சரியா? ஸோ ஆல்கஹால் ஷுட் பி வித்ட்ராவல், ஆல்கஹால் வித்ட்ராவல் இருக்கணும். ஸ்டாப் ஸ்மோக்கிங், அதுக்கப்புறம் டெய்லி எக்ஸசைஸ் பண்ண சொல்லணும், சரியா? ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லாம் நம்ம வந்துட்டு சொல்லிடணும், சரியா? ஓகே. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நீ வந்துட்டு வேறு என்ன பண்ணுவேன்? ஸோ இவ்வளோதான், சரியா? மேக்ஸிமம் உன்னோட ஸ்ட்ரோக்குக்கு ட்ரீட்மெண்ட்டாக நீ இவ்வளோ தான் கொடுப்பேன், சரியா? ஒரு சர்ஜிக்கலாக நீ வந்துட்டு போகணும் அப்படின்னா நீ என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்? சர்ஜரி, மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி சார். மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி, ஓகே. வேறு? ஓகே. ஸோ we have to do carotid revascularization, சரியா? கரோட்டிட் ஆர்டரி கரெக்டட் எண்ட் ஆர்டரெக்டமின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ அது பண்ணலாம், அது ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி கரோட்டிட் ஆர்டரி ஸ்டென்டிங் வைக்கிறது, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம், சரியா? ஸோ அவ்வளோதான், ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ரோக்கோட மேனேஜ்மெண்ட் கேட்டேன்னா நீ இவ்வளோ சொல்லிட்டீங்கன்னா எக்ஸாமினர் வில் பி சாட்டிஸ்ஃபைட். பரவாயில்ல, தலைவன் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காயா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வரும், சரியா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து நீ இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்கில் நீ எப்படி நீ வந்துட்டு பிபியை மேனேஜ் பண்ணுவ அதை சொல்லு. அதே மாதிரி ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கில் நீ எப்படி பிபியை மேனேஜ் பண்ணுவ? how will you manage blood pressure in ischemic stroke? how will you manage blood pressure in ischemic? ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி லெபிடலால், பீட்டா பிளாக்கர்ஸ். ஓகே. ஸோ இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்கில் நீ வந்துட்டு த்ராம்போலைசிஸ் பண்ணுற, சரியா? த்ராம்போலைசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகேவா? அல்லது த்ராம்போலைசிஸ் பண்ணும்போது நீ எப்படி பிபியை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி லெபிடலால் கொடுக்கணும், நிகார்டிபின், ஸோ இந்த மாதிரியான பீட்டா பிளாக்கர்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கலாம். சார் ஒருத்தனுக்கு த்ராம்போலைசிஸே பண்ண முடியல சார் அப்படின்னா அவங்களுக்கு நீ என்ன எப்படி நீ வந்து பிபி மேனேஜ்மெண்ட் பண்ணுவ?
அவங்களுக்கும் லெபிடோலால் தான் கொடுப்போம் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெபிட்டலா நிகாட்டிபின் இது கொடுக்கலாம். ஓகே ரைட். ஸோ ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் நீ எப்படி மேனேஜ் பண்ணுவேன்? ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கில் நீ எப்படி வந்துட்டு அதாவது டார்கெட் பிளட் ப்ரெஷர் ஷுட் பி இன் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் ஷுட் பி லெஸ் தென் 140 கீழே இருக்கணும் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கில். சரியா? ஸோ அந்தளவுக்கு நீ வந்து பிளட் ப்ரெஷர் குறைக்கணும். ஸோ அப்படின்னா நீ வந்துட்டு நிகாட்டிபின், லெபிட்டலால், ஹைட்ரலசின், ஸோ இந்த மாதிரியான ட்ரக்ஸ்லாம் நீ வந்துட்டு கொடுக்கலாம். சரியா? ஓகே. ஸோ வாட் வில் யூ டூ நெக்ஸ்ட்? செகண்டரி ப்ரிவென்ஷன். ஸோ அதே தான் செகண்டரி ப்ரிவென்ஷன். நீ வந்து ஏசி இனிபிட்டாஸ் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீ வந்துட்டு கொடுக்குறது தான். சரியா? ஓகே. ஸோ உன்னோட கேஸ் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா செரிப்ரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட் ஆஃப் த்ராம்போட்டிக் ஈட்டியாலஜி. ஓகே. ஸோ கேன் யூ டெல் ரூல் ஆஃப் 4 இன் சிஎன்எஸ்? எஸ் சார். டெல். Cranial nerve nuclei above pons, 4 cranial nerves, sir. Okay, above pons there are 4 cranial nerves. Okay, what are the 4 cranial nerves in above pons? 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. இல்ல. Okay, so above pons, at the level of pons, below pons. Above pons 4 cranial nerves, at the level of pons 4 cranial nerves, below pons 4 cranial nerves. சரியா? So cranial nerve 1 and 2 are in cortex, 3 and 4 are in midbrain. 5, 6, 7, 8 are in pons, 9, 10, 11, 12 are in medulla. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் 4 இன் CNS. ஓகே. ஸோ இன் மெடுல்லா there are 4 structures in medial part and 4 structures in lateral part. So what are the structures? So the medially motor tract, then medial lemniscus, medial longitudinal bundle. Motor nucleus of cranial nerve 12. Very good. So motor tract, medial lemniscus, medial longitudinal fasciculus, last வந்து பார்த்தீங்கன்னா motor nucleus of cranial nerve, 12th cranial nerve. Okay. So what are the structures in lateral part? So the spinothalamic tract, spinal nucleus of cranial nerves 5, sympathetic fibers, spinocerebellar tract. Okay, so there are 4M in medial part and 4S in lateral part. Okay, very good. So can you tell what is the definition of aphasia? Difficulty in language. Difficulty in language. Very good. Can you tell the definition of apraxia? Apraxia, difficult to do an activity in spite of good motor, sensory and cerebellar function. Okay, difficulty to do an activity. அப்படி சொல்லக்கூடாது. Difficulty to do an already known activities. ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்ச ஆக்டிவிட்டியை அவங்களால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்துட்டு செய்ய முடியாது. ஓகேவா? சரி, உன்னோட பேஷண்ட்டுக்கு லீஷன் இஸ் இன் இன்டர்னல் கேப்சூல் அப்படின்னு சொல்லியிருக்க. ஓகேவா? எதனால இன்டர்னல் கேப்சூல் இருக்குன்னு சொல்ற? லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இல்ல அப்படின்றதால நான் அப்படி மென்ஷன் பண்ணிருக்கேன். அந்த ஒரு ரீசனால நீ சொல்லலாமா? அப்புறம் கார்டெக்ஸ் இன்வால்வ்மெண்ட்னா ஆப்டிக் நர்வ், ஆல்ஃபாக்டரி நர்வ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கும் சார். ஆனா என்னோட பேஷண்ட்ஸ்ல அதுல இன்டாக்டா இருக்கு சார். ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இன் இன்டர்னல் கேப்சூல் லீஷன் தேர் வில் பி டென்ஸ் ஹெமிப்ளீஜியா. டென்ஸ் ஹெமிப்ளீஜியா அப்படின்னா அப்பர் லிம் வீக்னஸும் லோவர் லிம் வீக்னஸும் ஈக்குவலாக இருக்கும். என்னதான் பேஷண்ட்டுக்கு ஆரம்பத்தில் அப்பர் லிம் வீக்னஸ் அதிகமாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் 2 வீக்னஸுமே ஈக்குவலாக இருக்கும். சரியா? ஸோ அதுதான் வந்து பார்த்தா அப்படின்னா டென்ஸ் ஹெமிப்ளீஜியா. டென்ஸ் ஹெமிப்ளீஜியா வில் பி இன் இன்டர்னல் கேப்சுலேஷன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னோட பேஷண்ட்டுக்கும் டென்ஸ் ஹெமிப்ளீஜியா இருக்குது. ஓகேவா? ஸோ இன் கார்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டென்ஸ் ஹெமிப்ளீஜியா இருக்கும். கார்டெக்ஸில் இன்னும் நீ சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த ஹையர் மென்டல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகலாம். சீஷர் இருக்கலாம், லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருக்கலாம், ஓரியன்டேஷன் லாஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸில் வரும். சரியா? ஸோ அப்பர் லிம் வீக்னஸ் இஸ் ஈக்குவல் டு லோவர் லிம் வீக்னஸ், தட் இஸ் டென்ஸ் ஹெமிப்ளீஜியா. ஓகேவா? அதுக்கப்புறம் ஹெமியானோபியா, ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனும் உனக்கு வந்து இன்டர்னல் கேப்சுலேஷனில் வரலாம். சரியா? ஓகே. ஸோ இஃப் த cranial nerve 3 is involved means what are the complaints? What are the 4 Ds? Oculomotor nerves. Cranial dilated pupil, dilated pupil, diplopia, drooping of eyelids, அப்புறம் divergent squint. Divergent squint. Very good. Okay. So nice. So dilated நாலு நான் வச்சுக்கோங்க. dilated pupil, diplopia, drooping of eyelids and divergent squint. சரியா? Okay. So can you tell the difference between the crossed hemiplegia and uncrossed hemiplegia? Yes sir. Crossed hemiplegia வந்து ipsilateral cranial nerve palsy இருக்கும் சார், facial nerve. Ipsilateral facial nerve palsy. Okay. Uncrossed அப்படின்னா contralateral side cranial nerve palsy இருக்கும் சார், facial nerve. Okay. அது ipsilateral facial nerve palsy.
இன்வால்மெண்ட், அப்புறம் கான்ட்ரலேட்டரல் வீக்னஸ் இருக்கும் சார் கிராஸ்டு ஹெமிப்ளீஜியால. ஓகே. அன்கிராஸ்டுல வந்துட்டு கான்ட்ரலேட்டரல் வீக்னஸ் அண்ட் கான்ட்ரலேட்டரல் cranial nerve palsy ரெண்டும் இருக்கும் சார். ஓகே. ஸோ கிராஸ்டுல வந்துட்டு லீஷன் வந்துட்டு பிலோ தி இன்டர்னல் கேப்சியூல், அன்கிராஸ்டுல வந்துட்டு அட் த லெவல் ஆஃப் இன்டர்னல் கேப்சியூல் ஆர் கார்டெக்ஸ். ஓகே. ஸோ கிராஸ்டு அன்கிராஸ்டுன்னு ஒன்று எக்ஸாம் கேட்டாங்கன்னா சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்கிற மாதிரி அப்படின்னா, அதாவது ஃபேஷியல் நர்வ் இன்வால்மெண்ட்டும் வீக்னஸும் வெவ்வேறு சைடில் இருக்குது அப்படின்னா அது கிராஸ்டு, ரெண்டுமே ஒரே சைடில் இருக்குது அப்படின்னா அது அன்கிராஸ்டு. சரியா? ஸோ கான்ட்ராலேட்ரல் cranial nerve palsy, contralateral weakness அப்படின்னா தட் இஸ் அன்கிராஸ்டு. இப்சிலேட்ரல் cranial nerve palsy, contralateral weakness அப்படின்னா தட் இஸ் கிராஸ்டு ஹெமிப்ளீஜியா. சரியா? ஓகே. டிஃபைன் லாங்குவேஜ். Ability to convert thoughts into mode of communication. Mode of communication. That is read, write, tell. Very good, very good. Okay. So, can you tell the rule of 17 in neurology? 17 வந்து மொத்தம் 2 இருக்கு சார். cranial nerve 10 7 ரெண்டும் சேர்த்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு சார். cranial nerve 7 வந்துட்டு for a face, cranial nerve 10 வந்துட்டு இங்க அதாவது ஃபேஸ்ல வந்துட்டு angle of mouth, cranial nerve 10 வந்துட்டு uvula. So cranial nerve ரெண்டுலயுமே என்ன ஆகும்னா இந்த cranial nerve இன்வால்வ் ஆச்சுன்னா டீவியேஷன் வந்துட்டு நார்மல் சைடுல இருக்கும் சார். அப்புறம் வந்துட்டு இன்னொரு 7 ரூல் ஆஃப் 17 இன்னொன்று என்னன்னா cranial nerve 5ம் 12ம் அது ரெண்டும் சேர்ந்த மாதிரி. ஸோ 5 வந்துட்டு ஃபார் ஜா, 12 வந்துட்டு ஃபார் டங். இங்க என்ன ஆகும்னா லீஷன் ஆனதுக்கு ஆப்போசிட் அஃபெக்ட் ஆன சைட்ல தான் டீவியேஷன் இருக்கும் சார். நார்மல் சைட்ல டீவியேஷன் ஆகுறது cranial nerve 7 and cranial nerve 10. ஓகேவா? அஃபெக்டட் சைட்ல டிவைட் ஆகுறது cranial nerve 5 and cranial nerve 12. ஓகே, ரைட். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா, ஸோ cranial nerve 7க்கும் cranial 11க்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ கேன் யூ டெல் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் cranial nerve 7 and cranial nerve 12? ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதை சொல்லுங்க பார்க்கலாம் தெரிஞ்சா. இது cranial nerve 7க்கு எனக்கு தெரியும் சார். அப்பர் பார்ட்ல வந்துட்டு bilateral nerve representation இருக்கும் சார். வெரி குட், வெரி குட். லோவர் ஃபேஸ்ல வந்துட்டு contralateral சைடுல லோயர் பார்ட்ல மட்டும் இருக்கும் சார். லோயர் ஃபேஸ்ல contralateral சைடுல இருந்து மட்டும் இருக்கும் சார். வெரி குட், ரொம்ப சூப்பர். ஓகேவா? ஸோ அதாவது cranial nerve 7க்கும் cranial 11க்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, அப்பர் பார்ட்டில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா பைலேட்ரல். சரியா? உனக்கு வந்துட்டு ரைட் கார்டெக்ஸ்லேருந்தும் வரும், லெஃப்ட் கார்டெக்ஸ்லேருந்து வரும். பைலேட்ரல் நர்வ் சப்ளை இன் அப்பர் பார்ட் ஆஃப் தி ஃபேஸ். லோவர் பார்ட் ஆஃப் தி ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராலேட்ரல். சரி, ஆப்போசிட் கார்டெக்ஸ். அதனால தான் சரியா என்னதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது உனக்கு வந்துட்டு பேஷண்ட் வந்துட்டு இப்போ ரைட் சைடில் லீஷன், இப்போ ரைட் சைடு ஹெமிஸ்பியர் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா உனக்கு லெஃப்ட் சைடு ஹெமிப்ளீஜியா வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி இப்போ உன்னோட பேஷண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஹெமிப்ளீஜியா வந்திருக்கு. சரியா? ஸோ அப்போ வந்து நம்ம வந்துட்டு அசியூம் பண்ணுறது லெஃப்ட் சைடில் வந்துட்டு பார்த்தோன்னா உன்னோட பேஷண்ட் ரைட் சைடு ஹெமிப்ளீஜியா தானே? ஓகே. ஸோ ரைட் சைடு ஹெமிப்ளீஜியாங்கிறதால நம்ம அசியூம் பண்ணுறது நமக்கு வந்துட்டு லெஃப்ட் ஹெமிஸ்பியர் வந்துட்டு இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரியா? ஓகே. ஸோ உன்னோட ஃபேஷியல் நர்வ் இன்வால்வ்மெண்ட் இஸ் ஆல்சோ ஆன் லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு? ஃபேஷியல் நர்வ் வந்து லெஃப்ட் சைடு சார். லெஃப்ட் சைடு. ஓகே. ஸோ ஃபேஷியல் நர்வ் வந்துட்டு லெஃப்ட் சைடு, ஃபேஷியல் நர்வ் வந்துட்டு டீவியேட்டட் டு லெஃப்ட் சைடு. ஓகே. அப்போ லீஷன் எந்த இடத்துல இருக்கு? லீஷன் வந்துட்டு அதாவது அஃபெக்டட் சைடு 10க்கு வந்துட்டு நார்மல் சைடுல டிவியேட் ஆகும் சார். ஓகே, நார்மல் சைடுல டிவியேட் ஆகும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ உனக்கு ஃபேஸ் இஸ் டிவியேட்டட் டு லெஃப்ட் சைடு அப்படின்னா அஃபெக்டட் சைடு இஸ் ரைட் சைடு. கரெக்டா? ஸோ இப்போ உனக்கு ரைட் சைடு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா உனக்கு வந்துட்டு லீஷன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கு. சரியா? ஸோ எதனால வந்துட்டு லோவர் ஆஃப் த ஃபேஸ் மட்டும் தான் அஃபெக்ட் ஆயிருக்கு உன்னோட பேஷண்ட்ல? அதுக்கு ரீசன் இதுதான். சரியா? டியூ டு கான்ட்ராலேட்ரல் நர்வ் சப்ளை. புரியுதா? ஓகே. ஏன்னா உனக்கு வந்து ஆப்போசிட் கார்டெக்ஸ்லேருந்து உனக்கு இங்கே வந்திருக்கு. சரியா? ஐ மீன் ஆப்போசிட் இன்டர்னல் கேப்ஸ்லேருந்து. சரியா? ஓகே. ஸோ இதுதான் ஒரு டென்ஸ் ஹெமிப்ளீஜியாவுக்கும் நான் டென்ஸ் ஹெமிப்ளீஜியாவுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது cranial nerve 7ஓட ஸ்பெஷாலிட்டி தான். கேன் யூ டெல் cranial nerve 11 ஸ்பெஷாலிட்டி ஆஃப் cranial nerve 11? I don't know sir. Okay. So sternocleidomastoid, the cranial nerve 11 supplies the sternocleidomastoid and trapezius. ஓகேவா? sternocleidomastoidக்கு contralateral nerve supply. சரி, இங்கே நம்ம சொன்ன மாதிரி தான் sternocleidomastoidக்கு contralateral nerve supply, ட்ரபீசியஸ்க்கு இப்சிலேட்டரல் நர்வ் சப்ளை. சரியா? உன்னோட எக்ஸாமினர் இது கேட்டாங்க அப்படின்னா சொல்லுங்க. ஸோ உன்னோட பேஷண்ட்டுக்கு ட்ரபீசியஸ் மட்டும் தான் அஃபெக்ட் ஆயிருக்கு. அதுக்கு ரீசன் ட்ரபீசியஸ். ஓகேவா? ட்ரபீசியஸ்ல இப்சிலேட்டரல் நர்வ் சப்ளை ஆர் பைலேட்டரல் நர்வ் சப்ளை. சரியா? ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டைடுக்கு கான்ட்ராலேட்டரல் நர்வ் சப்ளை. சரியா? ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ எதனால வந்துட்டு இப்போ கேன் யூ டெல் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூஎம்என் அண்ட் எல்எம்என் லீஷன்?
அப்பர் மோட்டார் நியூரான் லீஷன், லோவர் மோட்டார் நியூரான் லீஷன். ஓகே சார். அப்பர் மோட்டார் நியூரான் லீஷன்ல குரூப் ஆஃப் மசில்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கும் சார். ஆனா லோயர் மோட்டார் நியூரான்ல வந்துட்டு இண்டிவிஜுவல் மசில்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கும் சார். ஸோ யூஎம்என்ல வந்துட்டு ஹைப்பர்டோனிக்கா இருப்பாங்க பேஷண்ட். ஆனா ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு சார், ஸ்பைனல் ஷாக். வெரி குட் வெரி குட். அப்புறம் எல்எம்என் லீஷன்ல வந்துட்டு ஹைப்போடோனியாவா இருப்பாங்க சார். யூஎம்என் லீஷன்ல டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸாஜரேட்டடா இருக்கும். இது எல்எம்என்ல எல்லாமே லாஸ்ட் ஆயிருக்கும். ஆனா சூப்பர்ஃபிஷியல் ரிஃப்ளெக்ஸஸ் எல்லாமே வந்துட்டு யூஎம்என்லயும் லாஸ்ட் ஆயிருக்கும், எல்எம்என்லயும் லாஸ்ட் ஆயிருக்கும் சார். ஓகே, வேற க்ளோனஸ் க்ளோனஸ் வந்துட்டு யூஎம்என்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கும் சார். எல்எம்என்ல வந்துட்டு ஃபாசிகுலேஷன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே. அப்புறம் பபின்ஸ்கி சைன் வந்துட்டு எல்எம்என்ல தான் பாசிட்டிவா இருக்கும் சார். ஓகே. ஸோ டிஃபைன் க்ளோனஸ். டிஃபைன் க்ளோனஸ். ஸோ டிஃபைன் க்ளோனஸ். I can't remember. Okay, so clonus is nothing but rhythmic oscillatory contraction of a muscle when a sustained stretch is given. ஓகேவா, நம்ம ரெண்டு க்ளோனஸ் நம்ம வந்துட்டு படிச்சிருப்போம். சரி, ஒன்று ஆங்கிள் க்ளோனஸ், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்டலார் க்ளோனஸ். ஸோ எக்ஸாமினர் பண்ண சொன்னாங்கன்னா நீ பண்ணணும். சரியா, rhythmic oscillatory contraction of a muscle when a sustained stretch is given. ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் க்ளோனஸ். ஓகேவா, ஸோ இப்போ நீ எல்லாம் யூஎம்என்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே எக்ஸாகிரேட்டட்னு சொல்லிட்டேன். சரியா, so why deep tendon reflexes are exaggerated in UMN lesion? So why deep tendon reflexes are exaggerated in UMN lesion? I don't know sir. Okay, so normally வந்துட்டு பார்த்தா அப்படின்னா இந்த கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ட், பிரமிடல் ட்ராக்ட் வந்துட்டு டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸஸை கண்ட்ரோல் பண்ணும். சரியா, ஸோ இந்த கண்ட்ரோல் பண்ணுற இந்த எபிலிட்டி போயிடும். யூஎம்என் லீஷனில் வந்து இந்த எபிலிட்டி போயிடுங்கிறதுனால டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே எக்ஸாக்ரேட்டட் ஆயிரும். சரியா, ஸோ நார்மலி லாஸ் ஆஃப் இன்ஹிபிஷன் ஆஃப் டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸ் வந்துட்டு போயிட்டு யூஎம்என் லீஷனில் அப்படிங்கிறதுனால ஸோ டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸஸ் ஆர் எக்ஸாக்ரேட்டட் இன் யூஎம்என் லீஷன். சரியா, ஒய் தெர் இஸ் லாஸ் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் ரிஃப்ளெக்ஸ் இன் யூஎம்என் as well as எல்எம்என் லீஷன்? திரும்ப ஒரு டைம் சொல்லுங்க சார். லாஸ் ஆஃப் டீப் டெண்டான், அதாவது டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ட் தான். சரியா, ஸோ கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ட் தான் நம்ம இங்கே யூஎம்என்ல இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. ஸோ யூஎம்என் லீஷனில் கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ட் வந்து அஃபெக்ட் ஆகுதுங்கிறதுனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறதுனால டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸஸ் ஆர் எக்ஸாக்ரேட்டட் இன் யூஎம்என் லீஷன். ஓகேவா? ஓகே சார். சரி, ஓகே. ஸோ why there is loss of superficial reflex in UMN as well as LMN lesion? பெரிஃபெரல் அஃபெக்ட் ஆகுறதால. பெரிஃபெரல் அஃபெக்டட், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இப்போ UMN கார்டிகோஸ்பைனல் ட்ராக்கும் இன்வால்வ் ஆகுது, அப்புறம் பெரிஃபெரல் நர்வ்ஸ் இன்வால்வ் ஆகுறதால எதுல ரெண்டுமே இன்வால்வ் ஆகும்? ஓகே, ஸோ சொல்ல வந்தது கரெக்டு தான். சூப்பர்ஃபிஷியல் ரிஃப்ளெக்ஸஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலிசினாப்டிக் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். அது என்ன சார் பாலிசினாப்டிக் அப்படின்னா தேர் இஸ் இன்வால்மெண்ட் ஆஃப் போத் கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ட் அண்ட் பெரிஃபரல் நர்வ்ஸ். ஓகேவா, ஸோ சூப்பர்ஃபிஷியல் ரிஃப்ளெக்ஸஸ் ஆர் பாலிசினாப்டிக் பிகாஸ் தேர் இஸ் இன்வால்மெண்ட் ஆஃப் போத் கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ட் அண்ட் பெரிஃபரல் நர்வ்ஸ். ஓகேவா, டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸஸ் ஆர் மோனோசினாப்டிக். ஸோ அப்படின்னா தேர் இஸ் ஒன்லி இன்வால்மெண்ட் ஆஃப் பெரிஃபரல் நர்வ்ஸ். சரியா, ஸோ இப்போ கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ட் அப்படின்னா யூஎம்என் லீஷன், பெரிஃபரல் நர்வ்ஸ் அப்படின்னா எல்எம்என் லீஷன். ஸோ இப்போ யூஎம்என் லீஷன் ஆகுது அப்படின்னா ஸோ இப்போ பாலிசினாப்டிக் ரிஃப்ளெக்ஸ் அது என்னது சூப்பர்ஃபிஷியல் ரிஃப்ளெக்ஸ். ஸோ சூப்பர்ஃபிஷியல் ரிஃப்ளெக்ஸ் வந்து லாஸ் ஆகிடும் யூஎம்என் லீஷனில். சரியா, ஏன்னா தெர் வில் பி இன்வால்மெண்ட் ஆஃப் கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ட். சரியா, எல்எம்என் லீஷனில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா தெர் வில் பி இன்வால்மெண்ட் ஆஃப் பெரிஃபரல் நர்வ்ஸ், மோனோசினாப்டிக் ரிஃப்ளெக்ஸ், தெர் வில் பி இன்வால்மெண்ட் ஆஃப் பெரிஃபரல் நர்வ்ஸ். ஸோ அங்கேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியல் ரிஃப்ளெக்ஸ் வந்து லாஸ் ஆகிடும். சரியா, ஸோ சூப்பர்ஃபிஷியல் ரிஃப்ளெக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெர் வில் பி போத் இன்வால்மெண்ட் ஆஃப் கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ட் அண்ட் பெரிஃபரல் நர்வ்ஸ். ஸோ அதனால யூஎம்என் லீஷன்லையும் சரி எல்எம்என் லீஷன்லையும் சரி சூப்பர்ஃபிஷியல் ரிஃப்ளெக்ஸ் லாஸ் ஆகும். ரொம்ப முக்கியம். சரியா, ஓகே சார். ஓகே, ஸோ கேன் யூ டெல் த பிரமிடல் ட்ராக்ட் பாத்வே? மோட்டார் கார்டெக்ஸ் தென் இன்டர்னல், அங்கிருந்து செப்பரேட் ஃபைபர்ஸா வந்துட்டு ஒரு பண்டலா இன்டர்னல் கேப்சூல்ல இருக்கும். பெட் செல்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த கார்டெக்ஸ்ல இருக்க அந்த பெட் செல்ஸ்ல இருந்து வரும். லேயர் ஆஃப் பெட் செல்ஸ்.
ஃபிஃப்த் லேயர் ஆஃப் பெட் செல்ஸ்ல இருந்து செப்பரேட் ஃபைபர்ஸ் வந்து இன்டர்னல் கேப்சுலர் பண்டிலா ஃபார்ம் ஆகும் சார். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ஸோ இப்போ இந்த பிரமிடல் ட்ராக் பாத்வேல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொரோனா ரேடியேட்டா. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு மோட்டார் கார்ட்ரெக்ஸ் சரியா பிளட் செல்ஸ்லேருந்து அரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்டர்னல் கேப்சூலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கேப்சூல் நம்ம படிப்போம் சரியா. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் லிம்பில் வரும் சரியா. போஸ்டீரியர் லிம்ப் ஆஃப் இன்டர்னல் கேப்சூல், அதுக்கப்புறம் மிட் பிரெயின், அதுக்கப்புறம் பான்ஸ் சரியா, அதுக்கப்புறம் மெடுலா. ஓகேவா, மெடுலாவில் என்ன ஆகும் அப்படின்னா டெக்குசேஷன் நடக்கும் சரியா, கிராஸ் ஆகும், ஃபைபர்ஸ்லாம் வந்துட்டு கிராஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டு, அதுக்கப்புறம் ஆன்டீரியர் ஹார்ட் செல்ஸ் சரியா. ஸோ பிரமிடல் ட்ராக் பாத்வேன்னு கேட்டால் இதை சொன்னாலே போதும் சரியா. ஸோ ஆன்டீரியர் ஹார்ன் செல்ஸில் வந்து முடியும், அதை ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. ஸோ கேன் யூ டெல் வாட் இஸ் ஹூவர் சைன்? ஓகே ஸோ கேட்க ஹூவர் சைன் எதுக்காக பண்ணுற மட்டும் சொல்லுங்கள் போதும். ஸோ ஹூவர் சைன் கேன் யூ டெல்? ஹூவர் சைன் வந்துட்டு ஓகே ஸோ ஹூவர் சைன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பேஷண்ட்டு உண்மையாகவே வந்துட்டு ஹெமிப்ளீஜிக்காக இருக்காங்களா இல்லை வந்துட்டு அவங்க பொய் சொல்கிறாங்களா அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஹூவர்ஸ் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணுறோம் சரியா. ஸோ டு டெஸ்ட் ஃபார் மேலிங்கரிங் ஓகேவா. ஸோ அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹூவர் சைனு. ஸோ இப்போது அப்பர் லிம் வீக்னஸ், உன்னோட பேஷண்ட்டுக்கு அப்பர் லிம் வீக்னஸ் இருக்குது, லோவர் லிம் வீக்னஸும் இருக்குது சரியா. அப்பர் லிம் வீக்னஸில் எந்த மசில் ஃபர்ஸ்ட் இன்வால்மெண்ட் ஆகும்? அப்பர் லிம்பில் எந்த மசில் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும்? எந்த மசில்? ஃப்ளெக்ஸர் மசில்ஸ். ஃப்ளெக்ஸார் மசில்ஸ்னு சொல்லக்கூடாது. ஸோ நமக்கு மொத்தம் டேட்ஸுங்கிற நிமோனி ஞாபகம் வச்சோங்க சரியா. ஸோ டேட்ஸுங்கிற நிமோனி ஞாபகம் வச்சோங்க, டெல்டாய்டு, ஸோ அப்டக்டார்ஸு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைசெப்ஸு, எக்ஸ்டென்சர்ஸ் ஆஃப் தி பிரெஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுப்பினேட்டர் சரியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பினேட்டர் தான் ஃபர்ஸ்ட் மசில் அஃபெக்டடிங் ஸோ அப்பர் லிம் ஓகேவா. ஸோ ஒரு யூஎம்என் டைப் ஆஃப் லீஷனில் வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா உனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு மசில் அஃபெக்ட் ஆகுது என்னது அப்படின்னா சுப்பினேட்டர் தான் சரியா. ஸோ அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் ப்ரௌன் சீக்வெட் சிண்ட்ரோம்? ஸோ ப்ரௌன் சீக்வெட் சிண்ட்ரோமில் ஒரு முக்கியமான ஒரு லைன், ஒரு டெஃபினேஷன் ஒன்று இருக்குது. ஸோ வாட் இஸ் தட்? ஹெமிசெக்ஷன் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. ஸோ ஓகே தான். அதில் வந்துட்டு இப்சிலேட்டர்லாம் என்ன ஆகும், கான்ட்ரலேட்டர்லாம் என்ன ஆகும் அதை சொல்லுங்கள். இப்சிலேட்டர்ல வந்துட்டு மோட்டார் லாஸ் இருக்கும் சார். இப்சிலேட்டர்ல மோட்டார் லாஸ் வந்துட்டு கம்மியா இருக்கும். ஓகே, மோட்டார் லாஸ் அதிகமா இருக்கும். ஸோ அதாவது அதிகமாக இருக்கும், எக்ஸ்டென்சிவ் மோட்டார் லாஸ் இருக்கும் இப்சிலேட்டர்ல. ஸோ கான்ட்ரலேட்டர்லாம் பார்த்தேன் அப்படின்னா ஸோ எக்ஸ்டென்சிவ் சென்சரி லாஸ் இருக்கும் சரியா. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ உனக்கு வந்துட்டு தியரி டாபிக் வந்துட்டு சிவிஏ கேஸில் கேட்கறது ரொம்ப ரேர் தான், ஏன்னா இந்த கேஸ் ப்ரெசன்டேஷன் ரொம்ப லென்த்தாக போகும் சரியா. ஸோ நான் வந்துட்டு வச்சு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா இந்த மாதிரி தியரி டாபிக்லாம் வச்சு விளையாடலாம் சரியா. ஸோ எக்ஸாமினர் இந்த மாதிரிலாம் கேட்கலாம் ஓகேவா. ஸோ சொல்ல தெரிஞ்சிருக்கணும் சரியா. ஓகே, ஸோ உன்னோட கேஸ் வந்துட்டு ஸ்ட்ரோக்னு சொல்லிட்டேன். கேன் யூ டெல் வாட் ஆர் த ஸ்ட்ரோக் மிமிக்ஸ்? ஸோ ஸ்ட்ரோக் மிமிக்ஸ்லாம் என்ன, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரோக் மிமிக்லாம் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஸ்ட்ரோக் மிமிக்கில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு சீஷர் சரியா, எஸ். டீயில் வந்துட்டு டியூமர் ஓகேவா, அதுக்கு ஒரு நிமோனிக் ஒன்று இருக்குது, ஸ்ட்ரோக் ஃபேக் அப்படின்னு சரியா. ஸோ ஆல் பீப்புள்ஸ் ஆர் ஃபேக்குன்னு சொல்லிட்டு இப்போலாம் போட்டுட்ருக்காங்க இல்லை. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரோக் ஃபேக் அப்படின்னு இருக்கு ஓகேவா. எஸ்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீஷரு, டீனா டியூமரு ஓகேவா, ஆர்னா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மைக்ரைன் ஓகேவா, ரெக்கரண்ட் மைக்ரைன் வித் ஆரா சரியா. ஆர்னா ஓ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ட்ரக் ஓவர் டோஸ் ஆகிருக்குது சரியா, ட்ரக் டாக்ஸிசிட்டி இந்த மாதிரினாலே உனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரோக் மாதிரி இருக்கலாம் சரியா. ஸோ கேல வந்துட்டு பார்த்தா அப்படின்னா கீட்டோசிடோசிஸ் இருக்கலாம் சரியா, கீட்டோசிடோசிஸ். ஸோ இந்த மாதிரி மெட்டபாலிக் காசஸ் வருது சரியா. ஸோ ஈல வந்துட்டு பார்த்தா அப்படின்னா என்செஃபலைட்டிஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னால வெனிஜைட்டிஸ், என்செஃபலைட்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் மிமிக்காகவும் இருக்கலாம் சரியா. ஸ்ட்ரோக் ஃபேக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃப். ஸோ ஏதாவது வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனல் டிஸார்டர், கன்வர்ஷன் டிஸார்டர் நம்ம சைக்காட்ரியில் படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி சைக்காட்ரிக் இல்னஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சஸ் சரியா. கேல வந்துட்டு பார்த்தா அப்படின்னா கொஸ்டக் ஆஃப் சைக்கோசிஸ் அல்லது வெர்னிகேஸ் என்செஃபலோபதி அதெல்லாம் நம்ம வந்துட்டு படிச்சிருக்கோம் சரியா. ஸோ ஃபேக்கில் கே சொல்லியாச்சு. வந்து அதுதான் என்செஃபலோபதி, ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி அதெல்லாம் நீ சொல்லிடணும் சரியா. ஸ்ட்ரோக் ஃபேக். ஸோ இந்த நிமோனிக் ஞாபகம் வச்சுவாங்க போதும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இப்போ ஸ்ட்ரோக் மிமிக்கும் கண்டிப்பாக ஒரு கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் வைவா கொஸ்டின் தான் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கேன் யூ டெல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் நியூராலஜி, கிளாஸ்கோ கோமா ஸ்கேல்?
Glasgow coma scale. எவ்ரி மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஷுட் நோ. இதை பற்றி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரில அப்படின்னா எக்ஸாமினர் செம டென்ஷன் ஆயிடுவார். சரியா, என்னடா இது கூட தெரியாமல் இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு இதுக்கு போயிடுவார். ஸோ கட்டாயம் இதெல்லாம் இந்த கிளாஸ்கோ கோமா ஸ்கேலு, யூஎம்என் எல்எம்என் இருக்கிற டிஃப்ரென்ஸு, எப்படி நீ ஸ்ட்ரோக்கை மேனேஜ் பண்ணுவ, இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாமல் எக்ஸாம் அதுக்கே போவானா. சரியா, மேக்ஸிமம் இதெல்லாம் படிச்சிருவீங்க. ஒரு அச்சுறுத்தலுக்காக சொல்கிறேன். சரியா, ஒரு நெகட்டிவாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கிளாஸ்கோ கோமா ஸ்கேல்ஸ் சொல்லுங்கள். ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஐ ஓப்பனிங் சார். ஐ ஓப்பனிங். ஓகே, இவிஆர்எம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இவிஆர்எம். ஓகேவா, ஈனா ஐ ஓப்பனிங், வீனா வெர்பல், ஆர்னா என்ன ஆரம். ஓகேவா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் ரெஸ்பான்ஸு ஆரம். ஆக்சுவலாக இவிஆர்எம் வார்டுன்னு சொல்லிட்டு என்னோட காலேஜில் இருக்குது. ஓகேவா, ஸோ அதை வச்சு நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈனா ஐ ஓப்பனிங், வீனா வெர்பல், ஆரம். ஆரம்ங்கிறது எம்ஆர் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, மோட்டார் ரெஸ்பான்ஸ். சரியா, சரி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஐ ஓப்பனிங் சார். ஸ்பான்டேனியஸ் ஐ ஓப்பனிங்க்கு 4, டு ஸ்பீச்னா 3, பெயின் அப்படின்னா 2, ஏதாவது ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்னா 1. அப்புறம் வி வந்துட்டு ஃபார் வெர்பல் ரெஸ்பான்ஸ். பேஷண்ட் வந்துட்டு ஃபுல்லி ஓரியன்டாக இருந்தாங்கன்னா 5, மைல்டு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா 4, மாடரேட்டாக இருக்குன்னா 3, சிவியர் கன்ஃபியூஷன்னா 2, ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்னா 1. அப்புறம் எம்னா மோட்டார் ரெஸ்பான்ஸ். நம்ம கொடுக்குற கமெண்ட்க்கு அவங்க ஒபே பண்ணுறாங்க அப்படின்னா 6, பெயின் அவங்களால லோக்கலைஸ் பண்ண முடியுது அப்படின்னா 5, பெயின் கொடுக்கறதால அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னா 5, வித்ட்ராவல் டு பெயின் அப்படின்னா லோக்கலைஸ்ட் பெயின். ஓகே, அப்நார்மல் ஃப்ளெக்ஸா ரெஸ்பான்ஸ்னா 3, எக்ஸ்டென்ஸா ரெஸ்பான்ஸ்னா 2, ரெஸ்பான்ஸே இல்லைன்னா 1. ஸோ டிகார்டிகேட் டீசெலிப்ரேட்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. ஸோ பெஸ்ட் ஸ்கோர் எது? 15 சார். ஸோ மைல்டு இன்ஜுரி, மாடரேட் இன்ஜுரி, சிவியர் இன்ஜுரி. மைல்டு இன்ஜுரினா 13 to 15, மாடரேட்னா 9 to 12, சிவியர் இன்ஜுரினா 8. ஓகே, வெரி குட், வெரி குட். ஸோ கிளாஸ்கோ கோமா ஸ்கேல் கேட்டால் கடகடன்னு சொல்லினா போதும். ஓகேவா? ஸோ கேன் யூ டிஃபைன் பெல்ஸ் பால்சி? Yes sir. Okay. Due to an acute onset of non-suppurative inflammation of facial nerve within the facial canal above the stylomastoid foramen. Very good, very producing good. a unilateral lower motor neuron type of facial palsy. Nice, very good, very good. அதாவது stylomastoid foramen மேலே வந்துட்டு பார்த்தோன்னா அந்த facial canalல facial nerve வந்து inflammation ஆகுறது தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பெல்ஸ் பால்சி ஒரு element type of lesion. Okay. Can you tell the some causes for Bell's palsy? Causes for Bell's palsy. Any two சொல்லுங்க. ஸோ எலமெண்ட் டைப்னு சொல்லிட்டீங்க. ஓகேவா? ஸோ நம்ம இது சொல்லலாம், குல்லியன் பேர் சிண்ட்ரோம். ஓகே சார். அப்போ மோட்டார் நியூரான் டிசீஸ், குல்லியன் பேர் சிண்ட்ரோம், ஹெர்ப் சோஸ்டர் இன்ஃபெக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லலாம். சரியா? ஓகே. How will you treat Bell's palsy? ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கலாம் சார். ஸ்டீராய்ட் கொடுக்கலாம். ஸ்டீராய்ட்ல மெயினா டெக்ஸாமெத்தசோன் கொடுப்பீங்களா? எஸ் சார். ஓகே, டெக்ஸாமெத்தசோன் அண்ட் ஆர் பிரெட்னிசோன் கொடுக்கலாம். சரியா? அப்புறம் பிசியோதெரபி கொடுக்கணும் சார். பிசியோதெரபி. ஓகே. அப்புறம் இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு பெல்ஸ் பால்சி இருக்கிறதால எக்ஸ்போஷர் கெரடைட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. வெரி குட். ஸோ வந்து பேஷண்டோட inability to close the eye. ஓகேவா? பெல்ஸ் அப்பர் மோட்டார் லோவர் மோட்டார் நியூரான் அப்படின்னா ஸோ உனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஐயை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறது கஷ்டமாயிடும். சரியா? அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகும். சரியா? அந்த கார்னியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அவுட் சைட் என்விரான்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அதனால் எக்ஸ்போஷர் கெரடைட்டிஸ் வரும். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஓகேவா? ஓகே. ஸோ உனக்கு வந்துட்டு பெல்ஸ் பால்சி பற்றி கேட்டாங்கன்னா நீ இந்தளவுக்கு சொன்னாலே போதும். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஷினு. சரியா? அதாவது நமக்கு இந்த ஸ்ட்ரோக் தான் படிக்கணும். ஸோ காசஸ் ஆஃப் ஸ்ட்ரோக்கு, மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரோக் இதெல்லாம் கேட்பாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மேனேஜ்மெண்ட் நீ சொல்லிட்டீங்க. கேன் யூ டெல் த காசஸ் ஆஃப் ஸ்ட்ரோக்? வாட் ஆர் த காமன் காசஸ்? அதை மட்டும் சொல்லுங்க போதும். காமன் காஸ், காமனாக வர்றது. ஓகேவா? த்ராம்போசிஸ், அப்புறம் கரோட்டிட் பைஃபர்கேஷன், அயோர்டிக் டிசெக்ஷன், ஆர்டீரியல் டிசெக்ஷன், கரோட்டிட் ஆர்டரி பைஃபர்கேஷன். ஓகே. ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், ஸ்டீனோசிஸ். ஓகே. அப்புறம் எண்டோகார்டைட்டிஸ். வெரி குட்.
ஓகே ஓகே, இதெல்லாம் வந்து காமன் காஸ். நம்ம இது கூட சேர்த்து நம்ம வந்து இந்த ஹைப்பர் கோஆகுலபிள் ஸ்டேட், ஸோ அதெல்லாம் சொல்லிக்கலாம். சரியா, டிசமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் கோஆகுலேஷன், ஹைப்பர் கோஆகுலபிள் ஸ்டேட், நம்ம ஆல்ரெடி நிறைய இந்த ப்ரோட்டீன் சி டெஃபிஷியன்சி, ப்ரோட்டீனேஸ் டெஃபிஷியன்சி, ஸோ அதெல்லாம் நீ வந்துட்டு சொல்லிடலாம். சரியா, ஸோ காசஸ் ஆஃப் ஸ்ட்ரோக்குன்னு கேட்டாங்கன்னா நீ இந்த அளவுக்கு சொன்னாலே போதும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா, ஸோ காசஸ் ஆஃப் ஸ்ட்ரோக்கு, மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரோக்லாம் வந்துட்டு கட்டாயம் ஒரு எக்ஸாமினர் கட்டாயம் கேட்குற கொஸ்டின் இதெல்லாம். சரியா, ஓகே. ஸோ உன்னோட பேஷண்ட்டுக்கு நீ வந்துட்டு மிடில் செரிப்ரல் ஆர்டரி இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். சரி, இன்டர்னல் கேப்சூல்னு சொல்லிட்டேன். Can you tell the blood supply of internal capsule? Can you tell the parts of internal capsule? Anterior limb, genu, posterior limb, retrolentiform, sublentiform parts. Anterior limb, genu, posterior limb, laterolentiform, sublentiform part. Very good, very good. So can you tell the blood supply? Blood supply, anterior cerebral artery, middle cerebral artery and posterior cerebral artery. சரி, என்னென்ன பார்ட்டுக்கு என்னன்னு சொல்லிட்டு மாஸ்டர். என்னென்ன பார்ட், அதுதான் அப்படி கேட்டால் அப்படி தான் சொல்லணும். நீ நார்மலாக ஆன்டீரியர் செரிப்ரல் அதுதான் எல்லாருமே சொல்லிடலாம்ல. ஸோ இந்த பார்ட்டுக்கு இந்த பிளட் சப்ளை இருக்கு, அதை சொல்லணும். Anterior limb supplied by anterior cerebral artery, genu supplied by anterior cerebral artery, posterior limb supplied by middle cerebral artery, sublentiform part supplied by anterior choroidal artery and the posterior cerebral artery, retrolentiform part supplied by posterior cerebral artery. ஸோ சப்லெண்டிஃபார்மும் ரெட்ரோலெண்டிஃபார்மும் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்டரி வந்துட்டு சப்ளை பண்ணுது. வெரி குட், வெரி குட். ஸோ ஸ்ட்ரோக்கை பற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு ஸ்ட்ரோக் ரிலேட்டடான கொஸ்டின் இவ்வளோ தான் கேட்பாங்க. சரி, அதை தாண்டினா எதுவுமே இல்லை, எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ கேன் யூ டெல் டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக்? ஸோ உன்னோட பேஷண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு டிஐஏ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணீங்க பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில். சரியா, கேன் யூ டெல் வாட் இஸ் டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக்? Temporary focal neurological deficit. So okay. அதுக்கு தெரியல. ஓகே, அதாவது அக்யூட் ஃபோக்கல் நியூரலாஜிக்கல் டெஃபிசிட், அதாவது அக்யூட் ஃபோக்கல் நியூரலாஜிக்கல் டெஃபிசிட் தட் ரெக்கவரி, ஓகேவா, லெஸ் தென் 24 hours. ஒரு சில இப்போல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லெஸ் தென் 30 minutesலேயே ரெக்கவர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில நியூ புக்ஸ் எல்லாம் அப்படி தான் கொடுத்துருவாங்க. சரியா, ஓல்டு டெஃபினேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 24 hours கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடுவாங்க. சரியா, ஸோ இட்ஸ் அக்யூட் ஃபோக்கல் நியூரலாஜிக்கல் டெஃபிசிட். ஓகேவா, ஸோ டிஏக்கு அவ்வளோதான். சரியா, ஸோ உன்னோட டயக்னோசிஸில் வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா பேஷண்ட் வந்துட்டு பார்த்தோன்னா ரைட் சைடு ஹெமிப்ளீஜியா இருக்குது, ரைட் சைடு ஃபேஷியல் இன்வால்மெண்ட் இருக்குது, அதாவது லெஃப்ட் சைடில் டிவைட் ஆகிருக்கு. மிடில் செரிப்ரல் ஆர்டரி, ஓகேவா, லென்டிகுலேட் சைட் பிரான்ச் ஆஃப் மிடில் செரிப்ரல் ஆர்டரி. ஸோ த்ராம்போட்டிக் ஈட்டியாலஜி நீ சொல்லிட்ட, செரிப்ரோவாஸ்குலர் ஆக்சிடென்ட். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான். ஓகேவா, ஸோ உனக்கு வந்துட்டு சிவிஏ கேஸில் உனக்கு வந்துட்டு கொஸ்டின் கேட்குறதுனா அவ்வளோதான். ஸோ இப்போ நீ வந்துட்டு இந்த ஸ்ட்ரோக்கில் வந்துட்டு இந்த ஸ்மால் வெசல் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கேன் யூ டெல் த நேம் ஃபார் ஸ்மால் வெசல் ஸ்ட்ரோக்? வெரி குட், வெரி குட். லாக்னா ஸ்ட்ரோக். ஓகேவா, மைக்ரோ வெசல்ஸில் வந்துட்டு ஸ்ட்ரோக் வரதான் வந்து பார்த்தீங்கன்னா லாக்னா ஸ்ட்ரோக். சரியா, ஸோ உனக்கு வந்து ஸ்ட்ரோக் ரிலேட்டடான கொஸ்டின் கேட்டாங்கன்னா இவ்வளோதான் கேட்பாங்க. சரியா, ஸோ இது தாண்டி வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ஃபேஷியல் நோவோட கோர்ஸ் படிக்கணும். சரியா, ஸோ ஃபேஷியல் நோ கோர்ஸ், அப்புறம் வந்துட்டு இந்த சர்க்கிள் ஆஃப் பில்லிஸ், ஸோ இதை பற்றிலாம் வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கேட்பாங்க. சர்க்கிள் ஆஃப் பில்லிஸ், லேட்ரல் மெடுலர் சிண்ட்ரோம்னா என்ன? சரியா, பிகா சிண்ட்ரோம் சொல்லுவோம், போஸ்டீரியர், அதாவது போஸ்டீரியர் இன்ஃபீரியர் செரிப்ரல் ஆர்டரி. ஓகேவா, அந்த சிண்ட்ரோம் பிகா சிண்ட்ரோம். அதுக்கப்புறம் யங் ஸ்ட்ரோக்னா என்ன, அதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன, அதை எப்படி ட்ரீட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் கேட்கலாம். சரியா, ஒரு ஸ்ட்ரோக்னா இவ்வளோதான். சரியா, ஸோ நீ உன்னோட ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசென்டிங் இல்னஸை வச்சு அது நீ என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்குங்கிறத நீ டிசைட் பண்ணிடணும். சரியா, ஸோ ஏர்லி மார்னிங் அப்படின்னா அது த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக்கு, ஏதாவது வேலை செய்யும்போது வந்தது அப்படின்னா அது எம்போலிக் ஸ்ட்ரோக்கு, பீக் ஆஃப் எக்ஸிஷன் ஆர் எமோஷனில் வந்தது அப்படின்னா ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசென்டிங் ஹிஸ்ட்ரி இட் செல்ஃப் யூ ஷுட் டிசைட் வாட் டைப் ஆஃப் ஸ்ட்ரோக் இட் இஸ். சரியா, ரொம்ப முக்கியம். த்ராம்போட்டிக்கா எம்போலிக்கா இதில் நீ மாற்றிட்டு அப்படின்னா டோட்டலாக மிஸ்டேக் ஆகிடும். சரியா, ஸோ த்ராம்போட்டிக் எம்போலிக் இதில் வந்துட்டு கன்ஃபியூஷன் இருக்கவே கூடாது. பேஷண்ட்டுக்கு ஏதாவது சிவிஎஸ் டிசார்டர் இருக்குதா இல்லை இருந்திருக்கா அப்படிங்கிறதுலாம் நீ மென்ஷன் பண்ணணும். சரியா, ஏன்னா வந்துட்டு சிவிஎஸ் டிசார்டர் இஸ் மோர் ப்ரோன் ஃபார் கிராசிங் எம்போலிக் ஸ்ட்ரோக். சரியா, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ ஒன்று ஸ்ட்ரோக்னா த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக்கை பற்றி கேட்பாங்க, எம்போலிக் ஸ்ட்ரோக் பற்றி கேட்பாங்க, ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கு. சரியா, இது 3 இருந்தால் நீ எப்படி மேனேஜ் பண்ணுவேன்? நீ ஆல்ரெடி சொன்னதான், பிபி கண்ட்ரோல், என்னென்ன ட்ரக் கொடுப்பேன், த்ராம்போலைசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ட்ரக் கொடுக்கணும், த்ராம்போலைசிஸ் கான்ட்ரா இண்டிகேட்டர்னா என்னென்ன ட்ரக் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மேலே சொன்னது தான். சரியா, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ யூஎம்என் எல்எம்என் டைப் ஆஃப் லீஷனுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? கிரேனியல் நோவை பற்றி பெருசாக கிரேனியல் நோவில் வந்துட்டு அவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னா 7th கிரேனியல் நோவை பற்றி நல்லா கேட்கலாம். 7th கிரேனியல் நல்லா படித்தவங்க
ஃபேஷியல் நர்வோட கோர்ஸ் நல்லா படிக்கணும் சரியா. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா மோட்டார் சிஸ்டம் எக்ஸாமினேஷனில் டோனு, பவரு, ரிஃப்ளெக்ஸு, பல்க்கு சரியா. பல்கில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணீங்க சரியா. பல்க்னா நீங்கள் வந்துட்டு நோ சிக்னிஃபிகன்ட் வேஸ்டிங்னு சொல்லிட்டீங்க சரியா. ஸோ வேஸ்டிங் இருக்குது அப்படின்னா நீ ஆல்ரெடி இதில் சொன்னீங்களா எல்எம்என் யூஎம்என் டிஃபரன்ஸில். ஸோ டிசியூஸ் அட்ரோபினா யூஎம்என், வேஸ்டிங்னா எல்எம்என் சரியா. ஸோ டிசியூஸ் அட்ரோபி அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது 15% ஆஃப் வேஸ்டிங் மட்டும் இருக்கும் சரியா. 10 to 14% ஆஃப் வேஸ்டிங் டிசீஸ் அட்ரோபியில். வேஸ்டிங்கில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா மோர் தென் 70% ஆஃப் மசில் வந்து வேஸ்ட் ஆகிடும் சரியா. நீங்கள் அந்த பல்க் மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும், மேசிவ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அது வேஸ்டிங். 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் இந்த மாதிரி மைல்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து டிசீஸ் அட்ரோபி சரியா. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் வந்துட்டு நார்மலாக கேட்பாங்க சரியா. ஸோ இதெல்லாம் படிச்சவங்க ரொம்ப முக்கியமாக மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரோக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி படிங்க சரியா. ஸோ நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்த அந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரோக் வந்துட்டு கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ஹாரிசன் டெக்ஸ்ட் புக் சரியா. ஹாரிசன் புக்லேருந்து எடுத்து எழுதுனது தான் அது சரியா. நாங்கள் படிக்கும்போது தான் எடுத்து எழுதணும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீ புக்கை டேரெக்டாக படிக்கும்போது ஒரு சிலதெல்லாம் புரியாமல் இருக்கும். இது வந்துட்டு அதோட சிம்பிளிஃபைடு வெர்ஷன் தான் அது சொன்னது சரியா. ஸோ ஓகே சார், அவ்வளோதான் ஸ்ட்ரோக்கு சரியா. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸோ ஓகேவா. ஸோ அவ்வளோதான், அந்த செஷன் முடிஞ்சு. தேங்க்யூ தேங்க்யூ சார்.